Namaskaram and welcome to Prabandhams, Stotrams and Sri Vaishnavism. Sri Alavandar அப்படிங்கிற யமுனாச்சாரியார் அப்படிங்கிற பூர்வாச்சாரியர் சாதிச்சிருக்கிற ஸ்ரீ சதுஸ்லோகி அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தை நம்ம கத்துட்டு வரோம். தாயாரான ஸ்ரீதேவியை பற்றின ஸ்தோத்திரம் இது. பூர்வாச்சாரியார்களுடைய ஸ்தோத்திரங்களுக்கெல்லாம் முன்னோடி இதுன்னு சொல்வா. இட்ஸ் a precursor, trailblazer அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். இதுவும் ஸ்தோத்திர ரத்னம் அப்படிங்கிற another ஸ்தோத்திரம் எம்பெருமான பற்றினது. அது அதைத்தான் மாடல்களாக ஃபாலோ பண்ணி மற்ற ஆச்சாரியர்களும் ஸ்தோத்திரங்கள் எழுதியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்வா. அப்படிப்பட்ட ஒரு வசந்த ஸ்தோத்திரம் இது. ஸோ இதை கத்துண்டு வரோம். நம்ம இது வரைக்கும் அவதாரிகை பார்த்துருக்கோம். முதல் ஸ்லோகத்தை கத்துண்டு அதனுடைய வியாக்கியானமும் பார்த்துட்டோம். ரெண்டாவது ஸ்லோகத்தை அதனுடைய அர்த்தம் பார்த்துட்டோம், வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்கோம். வியாக்கியானம் சுவாமி தேசிகனுடைய ஸ்ரீ சதுஸ்லோகி பாஷ்யத்துலேருந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ கண்டினியூ தட் டுடே. ரெண்டாவது பாசுரத்துடைய ரெண்டாவது ஸ்லோகத்துடைய வியாக்கியானத்தை பார்த்துட்டு மூணாவது ஸ்லோகத்தை ஆரம்பிச்சு அதனுடைய அர்த்தம், சாண்டிங் அண்ட் வியாக்கியானத்தை பார்க்க போகிறோம். வழக்கம் போல I will start with my prayer and then you can join when I do the Tanyans and the stotrams that we have learned. Srimate Ramanujaya Namaha, Srimate Nigamanta Mahadeshikaya Namaha. ஆழ்வார்கள் ஆச்சாரியர் அருளைய உலகினிலே வாழ்வார்கள் தம்மிடையே பரப்பிடவே, ஆழ்வானே ஞாலத்தில் அணுவின் சிறுமதியுடைய வேழைக்கு காலத்தில் அருளாயோ கார்முகிலே. ஸோ இதுலேருந்து நீங்க கேம் கூட சேர்ந்து சொல்லலாம். ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிக கேசரி वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. स्वादयन्निह सर्वेषां त्रय्यन्तार्थं सुदुर्ग्रहं स्तोत्रयामास योगीन्द्रः तं वन्दे यामुनाह्वयम्. यत्पदाम्भोरुहध्यान विध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तं. नमो नमो यामुनाय, यामुनाय नमो नमः. नमो नमो यामुनाय, यामुनाय नमो नमः. कान्तस्ते पुरुषोत्तमः फणिपतिः शय्यासनं वाहनौ वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी. ब्रह्मेशादिसुरव्रजसदयितः त्वद्दासदासीगणः श्रीहृद्येव च नाम ते भगवती ब्रूमः कथं त्वां भयम्. इதை ரிப்பீட் பண்ணோம். कान्तस्ते पुरुषोत्तमः फणिपतिः शय्यासनं वाहनौ वेदात्मा विहगेश्वरो यवनिका माया जगन्मोहिनी. ब्रह्मेशादिसुरव्रजसदयितः त्वद्दासदासीगणः श्रीहृद्येव च नाम ते भगवती ब्रूमः कथं त्वां भयम्. यस्यास्ते महिमानम् आत्मनैव तद्वल्लभोऽपि प्रभुः
நாலம் மாதுமியத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹ தாம் த்வாம் தாசயிதி பிரபன்னயிதி ச स्तोष्याम्यहं निर्भयः लोकैकेश्वरि लोकनाथ दयिते दान्ते दयां ते विदन्. So இந்த ஸ்லோகம் வரைக்கும் நம்ம கத்துட்டு இருக்கோம் அர்த்தம். So இந்த ஸ்லோகத்துக்கு நம்ம வியாக்கியானம் பார்க்க போறோம். So I want to quickly review the meaning of this slokam so that you can follow the வியாக்கியானம். முதல் ஸ்லோகத்துல வந்து சொன்னார், தாயே உன்னுடைய பரத்துவத்தை பார்த்தா ஐ கெட் இன்டிமிடேட்டட். ஏன்னாக்க எப்படி அடியேன் உன்னோட புகழ சொல்ல போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அவருக்கு தயக்கம் இருக்கு, எப்படி தாயை சொல்ல போறேன், பூம கதம் துவாம் பயம், எப்படி தாயே நான் உன்னுடைய பெருமையை சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ரெண்டாவது ஸ்லோகம் வரைச்சு அவருக்கு கொஞ்சம் தைரியம் வந்துடுறது. தாயே நான் வந்து எனக்கு பயம் எல்லாம் போயிடுத்து, நான் உன்னை பத்தி நான் இப்ப ஸ்தோத்திரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வேண்டி அந்த மாதிரி வந்து தனக்கு அந்த தைரியம் வந்தது அப்படிங்கிறத சொல்றார். யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ, அதாவது இந்த உன்னுடைய இவன் இருக்கானே, இந்த உன்னுடைய பதி ஆகிய எம்பெருமான் இருக்கானே, அவனுக்கு வந்து தன்னை பத்தி தன்னுடைய மகிமை ஒன்றும் தெரியாது அவனுக்கு. அதே மாதிரி அவனுக்கு உன்னுடைய பெருமையோட அளவும் தெரியாது. அவனுக்கே தெரியலனாக எனக்கு தெரியாதுல வந்து என்ன விசேஷம், என்ன அதுல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி, வாட் இஸ் தேர் டு பி அஷேம்ட் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது ஒரு முதல் ரீசனா சொல்றா. யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மனைவ ஸ்வத் வல்லபோபி பிரபு நாலம் மாது மியத்தையா, நாளம்னாக்க அவனால முடியாத சக்தி இல்லாதவன் அப்படிங்கிற மாதிரி, மாது மியத்தையா எவ்வளவு அப்படின்னு என்ன, நிரவதியும் நித்யானுகூலம் ஸ்வத, நிரவதியும் உன்னுடைய மகிமை வந்து எல்லையற்ற, அந்த மகிமானம்னு முதல் லைன்ல சொல்றாரு, அது வந்து எல்லையற்றது, there is no limit to it அப்படிங்கிற மாதிரி. நித்திய அனுகூலம் ஸ்வதக, இயற்கையாகவே எப்பொழுதும் நீ இனிதாக இருக்கிறவள்யா நீ அப்படிங்கிற மாதிரி சொல்ற. இந்த மகிமானம்ங்கிறது முதல் லைன்ல சொல்லிட்டா அதுதான் உன்னுடைய பெருமை அப்படிங்கிறது. ஸ்வத் வல்லபக, உன்னுடைய ஸ்வத் வல்லபக, உன்னுடைய வல்லபனாகிய உன்னுடைய டார்லிங், உன்னுடைய ஸ்வீட் ஹார்ட் இருக்கானே, ஆத்மன இவக, அவனுக்கு வந்து தன்னுடைய இதை பத்தியே தெரியாது, அப்படிப்பட்டவன் வந்து உன்னை பத்தியும் தெரியாது அவனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான், பிரபுவாக இருந்தாலும் கூட அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து அவனுக்கே தெரியல, ஸோ எனக்கு தெரியாதுல என்ன ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து தாம் துவாம் அப்படின்னு, தாம் துவாம் அப்படிப்பட்ட உன்னை, அவ்வளவு பெரிய மகிமை உள்ள உன்னை, தாச இதி, தாச என்றும், நான் உன்னுடைய தாசன் அப்படிங்கிற ரீசன்னாலையும், பிரபன்ன இதி, பிரபன்னன்னாக்க சரணாகதி பண்ணவன் அர்த்தம், பிரபத்தி பண்ணினவன் அர்த்தம். பிரபன்ன இதி, நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அந்த ரீசன்னாலையும், தாச இதி பிரபன்ன இதிச்ச ஸ்தோஷ்யாமியகம், ஸ்தோஷ்யாமி நான் உன்னை துதிக்க போறேன், அகம் பண்ண போறேன், எப்படி நிர்பயக, வித்தவுட் எனி ஃபியர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். லோகைகேஸ்வரி, லோகத்துக்கெல்லாம் ஏக ஈஸ்வரனாக இருக்கானே அந்த எம்பெருமான், அவனுடைய பத்தினி ஆகிய தாயாரே, லோகநாத தயித்தே, லோகநாதனான அவனுக்கு தயித்தேனாக்க ரொம்ப இஷ்டமானவளே, பிரியமானவளே, தாந்தே தயாம்தே விதன், அதாவது தயாம்தே உன்னுடைய தயை இருக்க அந்த விதன் எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து, எனக்கு உனக்கு தயை இருக்குங்கிறது தெரிஞ்சு போயிடுத்து. அதே சமயத்துல நான் தாந்தே ரொம்ப அடக்கத்தோட இருக்கேன், நான் வந்து அடக்கத்தோட உன்னை வணங்கி நிற்கிறேன், உன்னுடைய தயை பத்தி தெரிஞ்சிருத்து, அதனால எனக்கு பயமே அப்படி இல்லைங்கிறார். ஸோ கிட்டத்தட்ட 4 ரீசன்ஸ் கொடுக்குறார். என் பெருமானுக்கே உன்னுடைய மகிமை தெரியாது, ஸோ அதனால நான் வந்து அது ஐ டோன்ட் ஹேவ் டு பி அஷேம்ட் அப்படிங்கிற மாதிரி ரெண்டாவது அது ஒன்னாவது. ரெண்டாவது வந்து நான் உன்னுடைய தாசன் இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றார், அதனால வந்து எனக்கு நீ என் மேல கோச்சிக்க மாட்டேதானே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். பிரபன்னன் இல்லையா, அதனால நீ கோச்சிக்க மாட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அப்புறம் வந்து உன்னுடைய தயையை பத்தி நான் தெரிஞ்சவன் இல்லையா, அதனால வந்து எனக்கு பயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த இது வந்து பெரிய வாச்சான் பிள்ளை சொல்றார். இந்த 2வது ஸ்லோகத்துல வந்து அந்த பரத்துவத்தை அனுபவித்து கொண்டு, அதாவது அந்த பரத்துவம்னாக்க முதல் ஸ்லோகத்துல சொன்ன பரத்துவத்தை அனுபவிச்சுண்டு பிராட்டியினுடைய புருஷகாரத்துவத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். சுவாமி தேசிகன் வந்து அவருடைய சௌலபியம் அப்படிங்கிற மாதிரி, காருண்யம் அந்த மாதிரியான குணங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். ஸோ இதுல வந்து நம்ம போன ஒருத்தர் என்ன பார்த்தோம்னாக்க, எம்பெருமானுக்கே தெரியாது உன்னுடைய மகிமை, அதனுடைய லிமிட் தெரியாதுங்கிறது வந்து அது வந்து அவனுடைய சர்வஜத்துவத்துக்கு, எல்லாமே தெரிஞ்ச விஷயத்துக்கு அது குத்தம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் ஒண்ணு வருது.
அதுக்கு வந்து நம்ம இது கூறத்தாழ்வான்னு சொன்ன ஒரு சமாதானத்தை ஒண்ணு பார்த்தோம், ஸ்ரீஸ்தலத்துல இருந்து ஒரு ஸ்தோத்திரம் பார்த்தோம். ஸோ அதுல இருந்து நம்ம இது பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்தோத்திரத்தை முடிச்சிட்டோம் நம்ம. ஸோ let's start with the continuation of that. One moment. I have to find slide number 65. Okay. So சுவாமி தேசிகனுடைய வியாக்கியானம் அதை வந்து தமிழ் படுத்திருக்கார் அடியனுடைய ஆச்சாரியனான ஸ்ரீமுஷ்ணம் ஆண்டவன் சுவாமிகள் வைகுண்டவாசியானவர். அவர் சொல்றார், அவர் ஸ்ரீ கூறத்தாழ்வானாலும் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே அந்த ஸ்லோகம் பார்த்துட்டோம் நம்ம. இருந்தாலும் சுவாமி தேசிகன் தன்னுடைய வார்த்தைகள் என்ன சொல்லியிருக்காருன்றதை பார்க்கிறோம். அந்த கூறத்தாழ்வான் சொன்ன ஸ்லோகம் என்ன, அதாவது சர்வஜனாக இருக்கிறான்னு நம்ம சொல்றோமே, அதுவும் வந்து the fact that he doesn't know about the limits of Pirati's பெருமை, அதே கம்பேரிபிள் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஸ்லோகம் சொல்றார். பிராட்டியே தாயாரே அப்படின்னு கூறத்தாழ்வான்னு சொல்றான், உன் மகிமையின் எல்லையானது, தட் இஸ் உன்னுடைய மகிமையோட லிமிட் இருக்கே, அது வந்து எம்பெருமானாலும் பிராட்டியான உன்னாலும் அறியப்படவில்லை. அவனுக்கும் தெரியல, உனக்கும் தெரியல the limit of your மகிமை அப்படிங்கிறது. இது இப்படி இருந்த போதிலும், அப்படியே இருந்தாலும் சரி, even though neither of you seem to know the limit, உங்கள் இருவரின் சர்வஜ்ஞத்தை குறைவுபடுவதில்லை. உங்க ரெண்டு பேருக்குமே எல்லாம் தெரிஞ்சவா அப்படிங்கிற பேர் இருக்கு. அந்த சர்வஜ்ஞத்துவம் வந்து அதுக்கு குறைச்சல் இல்லை. ஏன்னாக்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார். எது இல்லையோ, சப்போஸ் சம்திங் டசன்ட் எக்ஸிஸ்ட், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற, ஆகாச தாமரைன்னு ஒண்ணு சொல்ல போறார். லோட்டஸ் தட் க்ரோஸ் இன் த ஸ்கை அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு சொல்றாரு அவர். எது இல்லையோ, ஜஸ்ட் தட்ஸ் an எக்ஸாம்பிள். ஆகாச தாமரைங்கிறது எக்ஸாம்பிள். அந்த மாதிரி சம்திங் தட் டசன்ட் எக்ஸிஸ்ட், அதன் அறியாமையை, அதை பத்தி ஒருத்தருக்கு தெரியாம இருந்ததுனாக்க சர்வஜதைக்கு ஏற்றதாக பெரியவர்கள் அறிவர். தட்ஸ் நாட் அ வயலேஷன் ஆஃப் தேர் சர்வஜத்துவம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். ஸோ இட்ஸ் ஸ்டில் கன்சிஸ்டன்ட் வித் தேர் சர்வஜத்துவம், because the object you're talking about doesn't exist. So you can't fault me for not knowing the details of that, because such a thing doesn't exist அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒருத்தன் வந்து அந்த மாதிரி இல்லை, எனக்கு சொல்ல முடியாது என்னால, என்ன அது such a thing doesn't exist அப்படின்னு தான் சொல்லணும். But if instead of saying that, if he goes on to describe, ஆகாச தாமரை ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும், அப்படி இருக்கும், இந்த மாதிரிலாம் தன்னுடைய சர்வஜத்துவத்தை காமிச்சுக்கணுங்கிறதுக்காண்டி அப்படி சொன்னான்னாக்க உலகம் வந்து அவனை பைத்தியக்காரன்னு தான் சொல்லுவோம் அப்படிங்கிறார். அவ்வாறு என்று அப்படி இல்லாம, ஆகாய தாமரை இம்மாதிரியானது, ஆகாச தாமரை இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று கூறும் எவனும் அப்படின்னு எவனே ஒருத்தன் சொன்னான்னாக்க இவன் பிரமித்தவன் என்றே கூறப்படுகிறான், இவன் ஒரு பைத்தியக்காரன் என்றே உலகம் எல்லாம் சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். So that's the meaning of the slokam that we saw last week. இவ்வாறான மகிமை, so again சுவாமி தேசிகன் கண்டினியூ பண்றார். இப்படிப்பட்ட தாயாருடைய மகிமை வந்து வேதாந்த சங்கிரகத்திலேயும் கூறப்பட்டுள்ளது. அது வந்து வேதாந்த சங்கிரகம்ங்கிறது பகவத் ராமானுஜருடைய 9 கிரந்தம்ஸ்ல இட்ஸ் ஒன் ஆஃப் தம். சுவாமி பகவத் ராமானுஜர் வந்து, ஸோ நீங்க சனாதன தர்மத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க அதனுடைய பிலாசபியை பொறுத்த வரைக்கும் there are three, you can think of it as the three-legged stool னு பேரு. பிரம்மசூத்திரம்ங்கிறது ஒரு ஸ்டூல், உபனிஷத்துகள் ஒரு லெக், உபனிஷத்துகள்ங்கிறது இன்னொரு லெக், பகவத்கீதாங்கிறது மூணாவது லெக். ஸோ அந்த விதத்துல இந்த மூணும் வந்து அந்த சனாதன தர்மத்துடைய பிலாசபி வந்து அதுல அடங்கி இருக்கு. பகவத் ராமானுஜர் வந்து பிரம்மசூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், ஸ்ரீ பாஷ்யம்னு பேரு. பகவத்கீதைக்கு பாஷ்யம் எழுதியிருக்கார், கீதா பாஷ்யம்னு பேரு. இது உபனிஷத்துகளுக்கு பாஷ்யம்னு எழுதல, பட் இருந்தாலும் வேதாந்த சங்கிரகம்னு ஒண்ணு எழுதியிருக்காரு. அதாவது விசிஷ்டாத்வைத்தம் வந்து அதை வந்து எப்படி how it is supported by the Vedas, the Upanishad அப்படிங்கிற மாதிரி எழுதியிருக்கார். So even though it's not exactly a bhashyam, it kind of comes close to it அப்படிங்கிறது. அந்த வேதாந்த சங்கிரகத்தை சொல்றாரு, எல்லையற்ற மகிமையுடைய மகிஷி அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது அனவதிக மகிமா மகிஷி அப்படிங்கிற ஃப்ரேஸை யூஸ் பண்றாராம். அதைத்தான் சொல்றாரு சுவாமி தேசிகன். அவரே சொல்றாரு, அவர் எல்லையற்ற மகிமையுடைய மகிஷி அப்படின்னு சொல்லியிருக்கார் பகவத் ராமானுஜரும் அப்படிங்கிற மாதிரி. மேலும் விளக்கமாக சரணாகதி கத்திய ஆரம்பத்தில் கூறப்பட்டுள்ளது. சரணாகதி கத்தியம் அதுவும் பகவத் ராமானுஜருடைய கிரந்தம், உங்களுக்கு தெரியும் அது. அதுல வந்து அதுலயும் வந்து பிகினிங்ல என்ன பண்றாரு, அவர் முதல்ல பிராட்டிக்கு தானே அவர் வந்து புருஷகார பிரபத்தி பண்றாரோ இல்லையோ, அதுலயும் வந்து ஆரம்பிக்கிறச்சேயே தாயாருடைய மகிமையை பத்தி எக்கச்சக்கமா சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. மேலும் விளக்கமாக மோர் டீட்டெயில்டா சரணாகதி கத்தியத்தோட ஆரம்பத்துல பிகினிங்ல கூறப்பட்டது, சொல்லப்பட்டிருக்குதுல. அதுல பகவன் நாராயண என்பது முதலாக ஆரம்பிக்கப்பட்ட வரிகளால், அதாவது உங்களுக்கு தெரியும், அது பகவன் நாராயணாபிமதானுரூப ஸ்வரூப ரூப, அதாவது பகவன் நாராயணனுக்கு
அபிமத அனுரூப பகவான்னாக்க 6 குணங்கள் உடைய எம்பெருமானுக்கு, பகவான் நாராயணனுக்கு 6 குணங்கள் உடைய எம்பெருமானுக்கு, குணங்கள் ஷாட் குண்ய சம்பூர்ணம் அந்த மாதிரியான எம்பெருமானுக்கு அபிமத அனுரூப, அவனுக்கு பிரியமான அவனுக்கு ஏற்றவளான வழிவள் ஸ்வரூப ரூப குண ஸ்வரூப ரூப குண விபவ ஐஸ்வர்ய ஷீலாத்யனவதிகாதிசய அசங்கேய கல்யாண குணகணாம் அப்படின்னு சொல்றதோ இல்லையோ, அவளுக்கு என்ன சொரூபம், அவளுடைய ரூபம், அவளுடைய குணம், அவளுடைய விபவம், அதாவது விபூதிகள், ஐஸ்வர்யம், அதாவது ஈஸ்வரியாக இருக்கும் தன்மை, இதெல்லாம் வந்து எது ரொம்ப ரொம்ப புகழ்ந்து பேசாத ஷீலா, அதனாக்க சௌஷீல்யம், ஷீலாத் அனவதி, அதே மாதிரி சௌஷீல்யம், அதெல்லாம் ரொம்ப கிரேட் அப்படிங்கிற மாதிரி அனவதிக அதிசய, அதாவது லிமிட்லெஸ் கிரேட்னஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரோ இல்லையா, அதுதான் அந்த எல்லையற்ற மகிமைங்கிறது. அனவதிக அதிசய அசங்கேய எண்ணிக்கை இன்யூமரபிள்ங்கிற அர்த்தம். கல்யாண குணகணா, கல்யாண குணங்களுடைய கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி goes on to say more. பத்மவனாலயாம் பகவதியும் அந்த மாதிரிலாம் சொல்றாரு அவர். பட் த மெயின் திங் இஸ் அதுக்கு லிமிட்டே கிடையாது, தாயாருடைய மகிமைக்கு லிமிட்டே கிடையாதுங்கிறத கத்தியத்திலையும் சொல்லியிருக்காரு அவர் பகவத் ராமானுஜர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நான் இப்போ வந்து பார்த்தோம் வந்து எம்பெருமானுக்கு வந்து தன்னுடைய குணங்களுடைய எல்லை தெரியாது, தன்னுடைய குணங்களை பத்தி அவனுக்கே தெரியாது அப்படின்னு சொல்றாள். அதே மாதிரி தாயார் ஆகிய உன்னுடைய இது குணங்களுடைய எல்லையும் அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஆள வந்தார் சாதிக்கிறாரோ இல்லையோ, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து ஸ்ரீ நம்மாழ்வாரும் திருவாய்மொழியில சாதிக்கிறார் அவர். அதுல என்ன சொல்றாருனாக்க, எனக்கு நல்லரணை எனது ஆறுயிரை எமையவர் தந்தை தாய் என்னை தனக்கும் தன் தன்மை அறிவறியான, இந்த சிவப்பு இந்த ரெட் பார்ட் இருக்கு பாருங்க, அதுலதான் சொல்றார் அவர், தனக்கும் தன் தன்மை அறிவு அறியானை, தனக்கும் எம்பெருமானுக்கும் தன்னுடைய தன்மை, தன்னுடைய நேச்சர், தன்னுடைய குணங்கள், தன்னுடைய மகிமை, தன்னுடைய வைபவம், அதெல்லாம் அந்த அறிவு அறியான், அவனுக்கு தெரியாதான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதாவது சர்வஜன்னு பேரு இருந்தாலும் அவனுக்கு தான் எவ்வளவு கிரேட்டுங்கிறதே அவனுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அப்படிப்பட்ட எம்பெருமான வந்து நான் வந்து ஒரு கேரளால உள்ள ஒரு திவ்ய தேசத்தை சொல்லி அங்க நான் பார்த்தேன், திருச்செங்குன்றூர் அப்படின்னு பேரு, அதுல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எனக்கு நல் அரணை, அரண்னாக்க ஒரு மதில், ஒரு ஃபோர்ட்ரஸ்ன்னு வச்சுக்கலாம். எனக்கு நல் அரணை, he is my formidable fortress, in other words he is my refuge, நான் I take refuge there அப்படிங்கிற மாதிரி. அதனால வந்து எனக்கு நல் அரணை எனது ஆறுயிரை, ஆறுயிரும் தன்னுடைய ஆத்மாவை ரெஃபர் பண்றார், என்னுடைய ஆத்மாவை சஸ்டெயின் பண்றது, தாங்கிறவன் அவன், எனது ஆறுயிரை இமயவர் தந்தை தாய் தன்னை, இமயவர்னு சொல்றது நித்தியசூரிகளை சொல்றார், நித்தியசூரிகளுக்கு அப்பாவாகவும் திரு தகப்பனாராகவும் திருத்தாயாகவும் இருக்கின்ற எம்பெருமானை, அப்படிப்பட்ட எம்பெருமானை தனக்கும் தன் தன்மை அறிவறியானை, தன்னுடைய மகிமையை பத்தியே தெரியாத அந்த எம்பெருமானை தடம் கடல் பள்ளியம்மானை, தடம்னா பெருசு, கடல்னாக்க சமுத்திரம், பள்ளி அம்மானை பள்ளி கொண்டிருக்கிற அல்லது சைனச்சின்றிருக்கிற பார்க்கடல்ல பள்ளி கொண்டிருக்கிற அந்த அம்மானை, அந்த எம்பெருமானை மனக்கொள் சீர் அப்படி சொல்லிட்டு இது வரைக்கும் எம்பெருமானை பத்தி சொல்றார். அதுக்கப்புறம் அந்த திருச்செங்குன்றூர் அப்படிங்கிற ஊரோட மகிமையை பத்தி சொல்றார். அங்க வந்து வேதம் தெரிஞ்சவா வந்து இது வந்து நிறைய 3000, அதாவது 3000 வேதிக் ஸ்காலர்ஸ் இருக்கா அப்படிங்கிற மாதிரி, அதாவது ஃபெர்லி லார்ஜ் நம்பர்ங்கிற அர்த்தத்தை சொல்றார். 3000 அவ எப்படின்னாக்கா மனக்கொள் சீர், அவளுடைய மனசுல வந்து டிவைன் குணங்கள் நிறைய இருக்குமா, சீர்னாக்க குணங்கள், அவளுடைய மனசுல வந்து ஃபுல் ஆஃப் டிவைன் குணாஸ் இருக்குமா. 3000 பேர் இருக்காளாம். அவ வந்து சிவன் பிரம்மா எம்பெருமான் எல்லாருக்குமே ஈக்குவலாம். சிவனும் அயனும் தானும் சொல்றது எம்பெருமானும், அந்த எல்லாருக்கும் ஈக்குவலா அந்த வேதிக் ஸ்காலர்ஸ் ஒப்பார் அவள்லாம் இருக்கிற கனக்கொள் தின் மாடம், மாடம்னாக்க பெரிய இந்த மேன்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி மல்டி ஸ்டோரிட் மேன்ஷன்ஸ், இந்த தின் மாடங்கள், அதாவது சாலிட் மேன்ஷன்ஸ், கனக்கொள் டென்ஸ் கிளஸ்டர் ஆஃப் தோஸ் மாடங்கள் அப்படி இருக்கிற திருச்செங்குன்றூரில் திருச்சிற்றாறு அப்படிங்கிற திவ்ய தேசத்துல அதனுள்ள அந்த அப்படிப்பட்ட எம்பெருமான பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அங்க உள்ள பெருமாள் வந்து இமயவர் அப்பன் அப்படிங்கிற மாதிரி பேரு, எம்பெருமானுடைய பேருங்க. தாயாருடைய பேர் செங்கமல வள்ளி தாயார்னு பேரு. இது எர்ணாகுளம் திருவனந்தபுரம் ஒரு ரூட்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ எனவே கேரள நாட்டு திவ்ய தேசத்தை பத்தி சொல்றச்சே அதுலதான் சொல்றாரு, இவனுக்கு சர்வஜனா இருந்தாலும் தன்னை பத்தி தெரியாது சுவாமின் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. Okay, so it is, now we should return to Swami Deshikan's Vyakyanam, translated into Tamil. இவளுடைய
விபூதி விசேஷங்களை கூறுகின்ற ஸ்ரத்தா ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், அதிதி சூக்தம் அப்படிங்கிற மாதிரியான, அதாவது நம்ம சூக்தம் புருஷ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு, ஸ்ரீ சூக்தம்னு ஒண்ணு இருக்கு. அது மாதிரி ஸ்ரத்தா சூக்தம், மேதா சூக்தம், அதிதி சூக்தம் சூக்தம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கு. ஸ்ரத்தாங்கிறதுக்கு நார்மலி வேத அர்த்தங்களும் உண்டு. பட் அந்த ஸ்ரத்தா சூக்தம்ங்கிறது வந்து ஸ்ரத்தாங்கிறது வந்து ரெஃபர்ஸ் டு ஸ்ரீதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. அதே மாதிரி மேதா சூக்தம்னாக்க மேதாங்கிறதும் ரெஃபர்ஸ் டு ஸ்ரீதேவி அப்படிங்கிற, அதிதி சூக்தத்துல அதிதியும் ரெஃபர்ஸ் டு ஸ்ரீதேவி அப்படிங்கிற மாதிரி சொல்றா. சோ இந்த மாதிரி இதுலயும் சரி, விசேஷமாக ஸ்ரீ சூக்தத்திலும் விசித்திரமான இவளின் மகிமைகள் அந்தந்த பாஷ்யக்காரர்களினால் கூறப்பட்டவை அறியத்தக்கவையே. சோ அதுல வந்து இந்த மாதிரி எல்லா சூக்தங்கள்லயும் இவளுடைய தாயாருடைய மகிமை வந்து எக்கச்சக்கமா சொல்லியிருக்கா. அதை வந்து வியாக்கியானம் பண்றவாளும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கா. அதெல்லாம் கூட தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்ரத்தா சூக்தத்துல வந்து ஒரு எக்ஸாம்பிள் அடியேன் கொடுக்குறேன். ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே அப்படிங்கிற மாதிரி பாருங்களேன். ஸ்ரத்தாங்கிறது தாயார்னு வச்சுக்கோங்க. ஸ்ரத்தையார்னாக்கா தாயார்கிட்ட இருந்து தேவனான எம்பெருமானுக்கு தேவத்துவமே அஷ்ணுதே, அதுவே வந்து கம்ஸ் ஃப்ரம் ஹர் அப்படிங்கிற மாதிரி. தேவத்துவம் அஷ்ணுதே, the divineness comes from her அப்படிங்கிற மாதிரி. சோ அவனுடைய தேவத்துவமே comes from her அப்படிங்கிற மாதிரி ஸ்ரத்தா சூக்தத்துல சொல்றது. இந்த மாதிரி நிறைய மற்ற விஷயங்களும் சொல்லியிருக்கு. ஸ்ரீ சுத்ததும் நம்ம பார்த்திருக்கோம். முதல் ஸ்லோகம் ஒன்று பார்த்திருக்கோம். ஜஸ்ட் as an example. ஹரிஹி ஓம் ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம் சந்திராம் ஹிரண்மயீம் லக்ஷ்மீம் ஜாதவேதோ ஆவஹ. எம்பெருமானே அந்த தாயார் என் பக்கத்துல அழிச்சுட்டு வா, எனக்கு அவள் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றது நம்ம இதுல பார்த்திருக்கோம். அது எதுக்கு சொல்றேன்னாக்க, ஸ்ரீ சூக்தத்துல அவளுடைய மகிமை சொல்லியிருக்கு, ஸ்ரத்தா சூக்தத்துல அவளுடைய மகிமை சொல்லியிருக்கு, மேதா சூக்தத்துல அவளுடைய மகிமை சொல்லியிருக்கு, அதிதி சூக்தத்துல அவளுடைய மகிமை சொல்லியிருக்கு அப்படின்னு பெரிய ஒரு லிஸ்ட் போடுறார் சுவாமி தேசிகன். எல்லாம் வந்து எல்லாமே ஆல் ஆஃப் தம் கம்பைன் வந்து இண்டிகேட் தட் ஹர் க்ளோரி இஸ் லிமிட்லெஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவளுடைய மகிமைக்கு பிராபிய அந்தர்பாவத்தை அறிவிக்கவே அப்படிங்கிற மாதிரி. அதாவது பிராபிய இவள் வந்து அடைவதற்கு, பிராபியம்னாக்க இவள் பலன்கிற மாதிரி, அந்தர்பாவம் அதுக்கு அது வேணுங்கிறத இன்ஹரண்ட் நேச்சர் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, அதுக்கு வேணுங்கிற குணம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி, இவளை அடையறதுக்கு ஏற்ற குணம் அவளுக்கு இருக்குங்கிறத தெரிவிக்கிறதுக்காக வேண்டிய நித்திய நிருபாதிக அனுகூலத்துவத்தை கூறுகின்றார். நித்தியம்னாக்க எப்பவும் இருக்கக்கூடிய, நிருபாதிகனாக்க காரணம் ஒண்ணும் இல்லாம அவளுக்கே நேச்சுரலாக இருக்கு. இட்ஸ் நாட் பிகாஸ் ஆஃப் சம்திங் எல்ஸ் and not because she is expecting something in return அப்படிங்கிற மாதிரி இல்ல. and also அனுகூலத்துவம், இனிமையாக இருக்கிறது. அதை சொல்றார் அவர். அதை வந்து சொல்றார், நித்யானுகூலம் ஸ்தவக அப்படிங்கிற இந்த ஸ்தோத்திரத்துல வருதோ இல்லையோ, அது வந்து அவளுடைய மகிமைக்கு அது வந்து பிராபிய, அவளை அனுபவிக்கலாம், அவளை பலனாக அடைஞ்சு அனுபவிக்கிறதுக்கு அவள் தகுந்தவள்னு சொல்றதுக்காக வேண்டிய நித்யானுகூலம் ஸ்தவக அப்படிங்கிற மாதிரி சொல்றார் அவர். அப்புறம் இன்னொரு லைன்ல சொல்றா இல்லையோ, தாம் அப்புறம் தாச ஈதி பிரபன்ன ஈத்தின்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த தாம்னாக்க என்ன அர்த்தம், தாம் அந்த அப்படிப்பட்ட அப்படிங்கிற மாதிரி சர்வஜனை சாட்சியாக கொண்ட அப்பேற்பட்ட மகிமை உடையவளான, சோ அவ்வளவு மகிமை உடைய உன்னுடைய தாயாரே அப்படிங்கிற மாதிரி சொல்றா. துவாம்னாக்க உன்னைங்கிற அர்த்தம். உன்னைங்கிறது என்ன அர்த்தம்னாக்க, பெருமையோடு கூடின சௌலபிய குண யோகத்தாலே, அதாவது பெருமையோடு கூடின சௌலபிய குண யோகத்தாலே என்னுடைய கண்டினியூவேஷன் எங்க இருக்கு, என்னுடைய துதியை கேட்பதில் உள்ள ஆசையினால் அபிமுகி பூதையான உன்னை அப்படி ரொம்ப அழகா சொல்றாரு அவர். அதாவது இவளுக்கு பெருமை, பரத்துவம் பெருமை எக்கச்சக்கமா இருக்குது. முதல் ஸ்லோகத்திலே சொல்லியாச்சு. தவிர சௌலபிய குணம்னு இந்த ஸ்லோகத்துல சொல்லியாச்சு. ஏன்னாக்கா அவளுக்கு வந்து கருணை இருக்கு அந்த மாதிரிலாம் சொல்றாரு இல்லையோ, அதனால வந்து சௌலபிய குணம் எளிமை இருக்கு அப்படிங்கிற மாதிரி குண யோகத்தால. அது மாத்திரம் இல்ல, அடியேன் வந்து அவளை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். அந்த தாயார அவள் வந்து எங்கேயோ பராக்க பார்த்துட்டு இருக்காளா இல்ல, என்னோட குழந்தை என்னை பத்தி ஏதோ சொல்ல போறது அப்படிங்கிறதுக்காக வேண்டி என்னைய முகத்தை வந்து என் பக்கமா திருப்பி என்னையே பார்த்துட்டு இருக்காளா, என்ன சொல்ல போறான் அந்த குழந்தை அப்படிங்கிற மாதிரி. என்னுடைய துதியை கேட்பது, அதாவது என்னுடைய ஸ்துதியை கேட்கறதுக்கு உள்ள ஆசையினால் அவளுக்கு எக்கச்சக்கமான ஆசை. என்னோட குழந்தை வந்து என்ன சொல்ல போறது அப்படிங்கிற மாதிரி, என்னை பத்தி என்ன சொல்ல போறது அப்படின்னு
கேட்பதில் உள்ள ஆசையினால் அபிமுகி பூதையான உன்னை, அதாவது முகத்தை வந்து ஹேவிங் யுவர் ஃபேஸ் டர்ன்ட் டுவர்ட்ஸ் மீ, அப்படிப்பட்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அதனால அப்படிப்பட்ட துவாம், அப்படிப்பட்ட உன்னை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். சரியா? ஸோ அதாவது தாம் துவாம்ங்கிறதுக்கு வந்து அந்த இது சொல்றாரு அவர். தாச இதி பிரபன்ன இதிச்ச அப்படிங்கிற வார்த்தைகள் வருதோ இல்லையோ, தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி அப்படின்னு வருதோ இல்லையோ, அதுக்கு வந்து சொல்றச்சே வந்து அர்த்தம் சொல்றார் அவர். அதாவது அறியப்பட்ட தாச பாவத்தை உடைமையாலும் பிரபன்னனாகிய தன்மையாலும் என்று அபிப்பிராயம். அதாவது சுவாமி சொல்றாரு இல்லையா, எனக்கு வந்து நிர்பயக, நான் பயமே இல்லாம உன்னை ஸ்தோத்திரம் பண்ண போறேன். ஏன்னாக்க நான் வந்து அடியேன் வந்து உன்னுடைய தாசன், நான் எப்படி நீ தாசன் கிட்ட கோச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. அடியே நான் பிரபத்தி பண்ணிருக்கேன், அவங்ககிட்ட எப்படி என்கிட்ட கோச்சிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி. அதுல வந்து என்ன சொல்றாரு சுவாமி சொல்றாருனாக்கா, அறியப்பட்ட தாச பாவத்தை உடைமையாலும், அறியப்பட்ட, அதாவது என்னன்னாக்க நமக்கு வந்து நமக்கு ஸ்வரூபம்னு ஒண்ணு இருக்கு இல்லையா. ஸ்வரூபம்ங்கிறது என்னது? ஜீவாத்மா வந்து ஸ்ரீயப்பதி ஆகிய எம்பெருமானுக்கு அடிமை. அது வந்து அந்த ஸ்வரூபம், நம்மளுடைய ஸ்வரூபம், அது நம்மளுடைய இன்ஹரண்ட் நேச்சர். அது நம்மளாம் அவனுக்கு வந்து தாசர்கள் அப்படிங்கிறது. ஸோ அது வந்து அந்த ஸ்வரூப ஞானம் இருக்க, அதை அறியப்பட்ட. ஸோ அறியப்பட்டங்கிறதே ஹேவிங் லேர்ன்ட் தட் அப்படிங்கிற மாதிரி, வாட் வி ஹவ் லேர்ன்ட் அப்படிங்கிற மாதிரி. அதனால அது நம்மளுடைய ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுட்டு இருக்கோம். அந்த ஸ்வரூபம் மூலமாக நம்ம அவ ஸ்ரீயப்பதி ஆகிய ஸ்ரீமன் நாராயணன் அந்த தம்பதிக்கு, திவ்ய தம்பதிக்கு நம்ம அடிமைங்கிறத தெரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒரு தாச பாவம் இல்ல, அறியப்பட்ட தாச பாவம், ஸ்வரூபத்தை நன்றாக அறிஞ்சுண்ட தாச பாவம். அந்த தாச பாவம் இருக்கு அடியேனுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சோ அது உடைமையாலும் பிரபன்னனாகிய தன்மையாலும் என்ற அபிப்பிராயம். அது டாப் ஆஃப் தட் ஐ ஹவ் டன் பிரபத்தி as well. அதனால இந்த ரெண்டுத்தையும் சொல்லி பண்றாரு அப்படிங்கிற மாதிரி. அதே இது வந்து சொல்றச்சே வந்து சுவாமி தேசிகன் வந்து வால்மீகி ராமாயணத்துல இருந்து ஒரு ஸ்லோகத்தை ஒண்ணு சொல்றாரு அவர். அது அந்த அந்த ஸ்லோகத்தை வந்து இதுல பாக்குறோம் நம்ம வந்து. அதாவது பிரஷ்யேஸ்ய க்ஷமிதவ்யம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது சுக்ரீவன் வந்து, உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து, ஸோ சுக்ரீவன் வந்து பிகம்ஸ் ஸ்ரீராமாஸ் ஃப்ரெண்ட். ஸோ அவன் வந்து சொல்றான், நான் அவனுக்கு ஹெல்ப் பண்றேன், சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் அந்த மழை காலம் வருது, அதனால கொஞ்சம் பிரேக் இருக்கு. ஸோ அந்த மழை காலம் முடிஞ்ச அப்புறம் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி, சர்ச் பண்றது ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது என்ன மழை காலம் முடியறது இடியறதே ஒன்னும் நடக்க காணோம். ஸ்ரீராமன் சொல்றான், என்னாச்சு இந்த சுக்ரீவன் ஒண்ணுமே பண்ணல போல இருக்கே, லக்ஷ்மணா போய் என்ன பண்ணிட்டு இருக்கான் பார்த்துட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. லக்ஷ்மணனுக்கு எக்கச்சக்கமா கோபம். அவனுக்கு வந்து இஸ் a one dimensional person. அதாவது எம்பெருமான் ஸ்ரீராமன் இருக்கானே, அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். சோ அந்த சந்தோஷத்துக்கு குறுக்க யாருன்னாலும் அவ மேல இவனுக்கு எக்கச்சக்கமா கோபம் வரும். அதனால அவனுக்கு சுக்ரீவன் மேல எக்கச்சக்கமா கோபம் வருது. சோ அந்த சுக்ரீவன் மேல கோபம் போறான், சுக்ரீவனை பாக்கிறதுக்கு போறான். அதை பார்த்த உடனே சுக்ரீவன் வந்து தாரையை அனுப்புறான். ஏன்னா அவனுக்கு வந்து தெரியும், நான் தான் நேர்ல போனாக்க அவனுடைய லக்ஷ்மணனோட கோபத்தை தன்னால தாங்க முடியாது. அதனால அவனுடைய ஒய்ஃபான தாராவை அனுப்புறான். இந்த தாரை போய் நீ போய் அவனை போய் சமாதானம் பண்ணு, நீ ஒரு பெண்ணுங்கிறதுனால அவன் வந்து உங்ககிட்ட அவ்வளவு ஹார்ஷா இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றான். தாரையும் போய் பார்க்கிறா, அவன் லக்ஷ்மணனோட ஆங்கிரி ஐஸ், அவனுடைய கோபம் உள்ள கண்கள் எல்லாம் பார்க்கிறா. அவளுக்கு பயம் வந்துடுறது. ஓ, வாலிக்கு நடந்த அதே கதி வந்து இவனுக்கும் சுக்ரீவனுக்கும் நடக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அவனை தாஜா பண்றான். கொஞ்சம் மன்னிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றா. அதுக்கப்புறம் வந்து சுக்ரீவன் வந்து பேசுறான். அப்போ சுக்ரீவன் சொல்றான், லக்ஷ்மணா, நான் வந்து சும்மா இல்லை, ஆக்சுவலி நான் வந்து இந்த மனுஷால வந்து அனுப்பிச்சிருக்கேன். அவ வந்து ரெக்ரூட் பண்றதுக்காண்டி எல்லா திசைகளுக்கும் போயிருக்கா. அவ வந்து மனுஷால வானரங்களை அழைச்சிட்டு வருவா. அதனால வந்த உடனே இந்த சர்ச் ஆரம்பிச்சிடலாம். அதனால இட்ஸ் நாட் தட் ஐ அம் டூயிங் நத்திங் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றான். அப்படிங்கிறது சொல்லிட்டு சொல்றான் வந்து, பாரு லக்ஷ்மணா, உனக்கு தெரியும் ராமனே வந்தாச்சா நாங்க தனியா போய் ராவணனை போய் கொண்டு அவனை மீட்டுண்டு வர முடியும், எல்லாம் தெரியும் உனக்கு. அதாவது சீதை எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சுன்னு போய் மீட்டுண்டு வர முடியுங்கிறது தெரியும். ஸோ பேசிக்கலி அடியேன் வந்து ஒரு உப்புக்கு சப்பானி ஊருக்கு மாங்கோட்டையம்பாள இல்லையோ, அதாவது ஒரு ஒப்புக்கு இருப்பேன், பேருக்கு இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ சுக்ரீவன் சொல்றான், அப்படி அந்த மாதிரி தான் நாங்கிறது அடியனுக்கு தெரியும், இருந்தாலும் ஐ வில் டூ மை பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி. எவ்வளவு ஒரு தன்னுடைய he knows the real situation என்னங்கிறது தெரியுமா இருக்கும். ஸோ அப்ப சொல்றச்சு என்ன சொல்றான், அப்போ சுக்ரீவன் சொல்றான், இஃப் தேர்ஸ் அ டிரான்ஸ்கிரஷன், இதாவது நான் ஒண்ணு எல்லையை தாண்டி தப்பு இதையும் பண்ணிட்டேன்னாக்க, அதுவும் பண்ணேன்னாக்க வந்து எதையும் நான் வந்து தப்பு எண்ணத்தோட பண்ணிருக்க மாட்டேன். ஒண்ணு வந்து ஒரு விசுவாசத்தினால பண்ணிருக்கேன், ஒரு அதாவது அவுட் ஆஃப் ட்ரஸ்ட் அப்படின்னு.
அதாவது வந்து ராமன் வந்து தப்பா நினைச்சுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு அந்த எண்ணத்தினால அந்த விசுவாசத்தினால அப்படி பண்ணிருப்பேன். அல்லது வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டோ இல்லையோ அப்படிங்கிறதுனால. ஸோ விஸ்வாசாத் இங்கு தெரியுது பாருங்க, விஸ்வாசாத்னு ஒண்ணு, அப்புறம் பிரணயேனவா. ஸோ விஸ்வாசாத் வானாக்கா ஆர்னு அர்த்தம். அந்த விஸ்வாசம் ராமன் தப்பா நினைச்சுக்க மாட்டான் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தினால ஐ மே ஹேவ் ஓவர் ஸ்டெப் மை பவுன்ஸ். அல்லது பிரணயேன, அல்லது நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த பிட்வீன் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் there won't be any misunderstanding அப்படிங்கிறதுனால என்ன பண்ணிருப்பேனா இருக்கும். அப்படி இருக்கிறச்சே வந்து யதி, அதாவது if there is கிஞ்சித், யதி கிஞ்சித் கொஞ்சம், ஈவன் கொஞ்சம் கூட அதிகிராந்தம், அதிகிராந்தம்னாக்க crossing the line. If there's any crossing the line even by a little, விஸ்வாசாத் out of trust or பிரணயேன out of friendliness அந்த மாதிரி இருந்ததுனாக்க பாருங்க, பிரேஷ்யஸ்ய, பிரேஷ்யஸ்யனாக்க தாசனான, பிரேஷ்யஸ்ய க்ஷமித்வயம் க்ஷமிதவ்யம் மே அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது என்னுடைய இந்த மாதிரியான கிராசிங் த லைன் இருக்கே, அதை வந்து இந்த தாசனான என்னுடைய பிரேஷ்யஸ்யமே, தாசனான இந்த என்னுடைய அப்படிங்கிற அர்த்தத்துல அதை வந்து அது வந்து க்ஷமிதவ்யம் அப்படின்னு சொல்றார். க்ஷமிதவ்யம்னாக்க இட்ஸ் பார்டனபிள் லக்ஷ்மணா. அது வந்து ஒரு இட்ஸ் நாட் அன் அன்பார்டனபிள் அஃபென்ஸ். ஞாபகம் வச்சுக்கோ. இது வந்து நான் வந்து வேணும்ட்டு பண்ணல, விசுவாசத்தினாலேயோ அல்லது ஃப்ரெண்ட்லினஸ்னாலேயோ பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இன்னொன்னு சொல்றான் பாருங்க, நான் கஷ்சின்னா அபராத்தியதி அப்படிங்கிற மாதிரி. நான் கஷ்சின்னா அபராத்தியதி. இப்போ உங்களுக்கு நான் ஒரு குவிஸ் ஒண்ணு கொடுத்தேன், ராமாயணத்துல யாரு வந்து நான் கஷ்சின்னா அபராத்தியத்தின்னு சொன்னான்னு கேட்டேன்னாக்க நீங்க எல்லாம் குவிக்கா சொல்லுவீங்க, சீதா பிராட்டி சொல்லியிருக்கா யுத்த காண்டத்துல வந்து ஹனுமான் கிட்ட சொன்னா அப்படிங்கிற மாதிரி. யுத்த காண்டத்துல சீதா பிராட்டி சொல்றதுக்கு முன்னாடி கிஷ்கிந்தா காண்டத்துல வந்து சுக்ரீவன் அதே ஃப்ரேஸை யூஸ் பண்ணிருக்கான். தாயாருடைய அந்த பஞ்ச் டயலாக வந்து ஸ்டீல் பண்ணி, அவளுடைய தண்டரை ஸ்டீல் பண்ணி கிஷ்கிந்தா காண்டத்திலே சொல்லிட்டாங்க, நான் கஷ்டின்னா அபராத்தியதி, அதாவது தப்பு பண்ணாதவா ஒருத்தருமே கிடையாதே லக்ஷ்மணா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஸோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதனால மன்னிச்சிடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். பட் இது சுவாமி தேசிகன் வந்து இந்த தாசன் அப்படிங்கிற என்ன ஆள வந்தார் சொல்றாரோ இல்லையோ, தாயே தாம் துவாம் தாசயித்தி, அதனால தாசன்கிறதுனால எனக்கு அந்த நிர்பயாக, எனக்கு பயமே இல்லை உன்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்றதுல அப்படின்னு சொல்றாரோ இல்லையோ, அதுதான் சொல்றாரு. என்ன தாசன்னாக்க தப்பு பண்ணாக்க பொறுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அதைத்தான் இந்த சுக்ரீவன் சொல்றானே கிஷ்கிந்தா காண்டத்துல, பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே அப்படிங்கிற மாதிரி சொல்றானோ இல்லையோ, அதுதான் this is what ஸ்ரீ ஆளவந்தா is also saying அப்படிங்கிற மாதிரி. யதி கிஞ்சித் அதிக்ராந்தம் விஸ்வாசாத் பிரணயேன வா பிரேஷ்யஸ்ய க்ஷமிதவ்யம் மே ந கஷ்சின் அபராத்யதி ந கஷ்சின் அபராத்யதி அப்படிங்கிற மாதிரி. ஸோ தாயா பின்னாடி சொல்ல போற வார்த்தைகளை வந்து முன்னாடியே யூஸ் பண்ணி சொல்றாங்க. பட் பேசிக்கலி சுவாமி தேசிகன் சேஸ் அதே தான். அந்த தாசத்துவம் இருந்தாக்க அந்த குற்றங்கள் வந்து மன்னிக்கப்பட்டுடும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்தை சொல்றார். அப்புறம் ஸ்தோஷ்யாம் யகம் நிர்பய. இந்த ஸ்தோஷ்யாம் யகம்னா அர்த்தம், ஸ்தோஷ்யாமி ஸ்துதிக்க போகிறேன், அகம் நான், நிர்பயக பயமே இல்லாம அப்படின்னு. அனாதி காலமாகவே, அதாவது ஃபார் டைம் இம்மெமோரியல் சேர்க்கப்பட்ட அபராதத்தை உடையவனும். ஸோ இது வந்து ஒரு நைச்சியான சொந்தத்தை சொல்லிக்கிறார். ஆள வந்தார் அப்படி சொல்றார். நான் எனக்கு சொல்றாராம், பேசிக்கலி நான் வந்து இப்போ இது அனாதி காலமாகவே நிறைய எக்கச்சக்கமா அபராதங்கள் பண்ணியிருக்கேன். அப்படிப்பட்ட சேர்க்கப்பட்ட அபராதத்தை உடையவனும் உன்னுடைய மகிமையை கூறும் ஸ்துதிக்கு அனுகுணமான ஞான சக்திகள் அற்றவனுமான அடியேன். இந்த அடியேனுக்கு வந்து உன்னுடைய மகிமையை சொல்றதுக்கு ஸ்துதி, அந்த மாதிரியான ஸ்தோத்திரத்துக்கு அனுகுணமானனாக்கா அதுக்கு வேணுங்கிற குணமான, அதுக்கு தகுந்த குணமான அதுக்கு ஞானம் வேணும், அது என்கிட்ட இல்லை. அதுக்கு சக்தி வேணும், அதுவும் என்கிட்ட இல்லை. அப்படிப்பட்ட அடியேன், எனக்கு ஞானம் கிடையாது. உன்னுடைய மகிமை எவ்வளவு பெருசு, அதை எடுத்து சொல்றது எனக்கு ஞானம் கிடையாது. அதை எடுத்து சொல்றதுக்கு அடியேனுக்கு சக்தி கிடையாது. அண்ட் ஆல்சோ எக்கச்சக்கமா அபராதம் பண்ணிருக்கேன். ஸோ இவ்வளவு இது வந்து ஐ ஹேவ் மெனி ஸ்ட்ரைக்ஸ் அகெயின்ஸ்ட் மீ அப்படிங்கிற அப்படிப்பட்ட அடியேன் வந்து நித்திய சூரியர்களாலும் வேதங்களாலும் முழுமையாக துதி செய்வதற்கு முடியாத உன்னை, நீ வந்து சாதாரண ஆளா இல்லையே. நித்திய சூரிகள் உன்னை துதிக்கு ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, ஏன்னா அவளுக்கும் they are not capable. ஸோ நித்திய சூரியர்களாலும் வேதங்களாலும் even the Vedas are not able to do it. முழுமையாக துதி செய்வதற்கு they are not able to praise you completely அப்படிங்கிற மாதிரி முழுமையாக துதி செய்வதற்கு முடியாத உன்னை உண்டான தாசிய பாவம். So now
he is going to give the reasons for why he has no fear. உண்டான தாசிய பாவம், என்கிட்ட தாசிய பாவம் இருக்கு. பிரபன்னத்துவம் அப்படிங்கிறது இந்த ரெண்டும் இருக்கு என்கிட்ட. பிரபன்னத்துவம் பிரபத்தி பண்ணிட்டேன், சரணாகதி பண்ணிட்டேன் என்ற வியாஜத்தினால, என்கிற எக்ஸ்கியூஸ்னால, என்கிற ரீசன்ஸ்னால பயமற்றவனாய் துதிக்க போகிறேன், பயமே இல்லாம நான் ஸ்தோத்திரம் பண்ண போறேன் தாயே என்று கூறப்பட்டதாக ஆகின்றது. அப்படின்னு சொன்ன மாதிரி ஆறுது, அவர் சொன்ன மாதிரி ஆறுது. இவ்வாறு ஸ்தோத்திரத்திற்கு, அதாவது இந்த ஸ்தோத்திரத்தை ஆரம்பிப்பதற்கு ஆக்ஷேப சமாதான வியாஜத்தினாலே, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க. அதாவது முதல் ஸ்லோகத்துல வந்து he started with an objection. I am not qualified to do this அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா. ப்ரூம கதம் துவாம் பயம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இல்லையா. I'm not qualified to do it அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்ஜெக்ஷன், ஒரு ஆக்ஷேபனை ஒன்று சொல்றாரு அவர். ஸோ அந்த ஆக்ஷேபனையோட ஆரம்பிக்கிறார் அவர். ரெண்டாவது ஸ்லோகத்துல சமாதானம் சொல்லிட்டு still I feel fearless enough to start praising you அப்படிங்கிற மாதிரி சொல்றார். ஆக்ஷேப சமாதான வியாஜத்தினால, அந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் சொல்றதுனால உண்டான இந்த 2 ஸ்லோகமும் உயர்ந்த ஸ்துதி ரூபமானது. நீங்க கேட்கலாம், சுவாமி இது சதுஸ்லோகினா, அவர் 4 ஸ்லோகம் தானே சொல்ல போறார். அதன் முதல் 2 ஸ்லோகத்துல வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரே சுவாமி. முதல் 2 ஸ்லோகத்துல வந்து only talked about why he cannot praise her ன்னு, ரெண்டாவது ஸ்லோகத்துல okay I'm going to praise you anyway ன்னு, இதுக்கு மேல அவளை ஸ்துதி பண்ணிருக்கலாமே சுவாமி, அந்த 2 ஸ்லோகத்தை வேஸ்ட் பண்ணிருக்க வேண்டாமே அப்படின்னு. The truth is this, அவர் வந்து even though அவர் first ஸ்லோகத்துல objection raise பண்ணாலும், even though second ஸ்லோகத்துல வந்து in spite of that I'm now fearless to do it அப்படின்னு சொன்னாலும், அந்த கொடுத்திருக்கிற ரீசன்ஸ் எல்லாம் பார்த்தேன்னாக்க அவளுடைய மகிமையை சொல்லித்தானே கொடுத்திருக்காரு. முதல் ஸ்லோகத்துல அவளுடைய பரத்துவத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அவளுக்கு இந்த விபூதி இருக்கு, அந்த விபூதி இருக்கு, இந்த விபூதி துவய சேஷித்துவம்னு இருக்கோ இல்லையோ, அதை பெருசா சொல்லியிருக்காரு. ரெண்டாவது ஸ்லோகத்து வந்து இவருடைய சௌலபியம், அந்த மாதிரியான குணங்கள்லாம் பத்தி, காருண்யம் அதெல்லாம் பத்தி சொல்லியிருக்காரோ இல்லையோ. அதனால ஈவன் தோ அது வந்து இட் மே சூப்பர்ஃபிஷியலி சீம் லைக் he has wasted 2 ஸ்லோகாஸ் just in raising an objection and then அதுக்கு ஒரு and resolving it. அவர் in the process of doing that அவர் வந்து தாயாருடைய மகிமை நிறைய சொல்லியிருக்காரு. I've given you an example of this. சில பேர் வந்து இன்ட்ரோடக்ஷன் பண்றதுக்கு முன்னாடி இந்த ஒரு ஸ்பீக்கரை கீனோட் ஸ்பீக்கர் இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி சொல்லுவாரோடையோ, I don't know where to start. இந்த மனுஷனை பத்தி சொல்றதுக்கு அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கிடைச்சிருக்குங்கிறத அதை சொல்லவா, அல்லது கேன்சருக்கு கியூர் கண்டுபிடிச்சிருக்காருங்கிறத சொல்லவா, இந்த மாதிரி இதை சொல்லலாம் அதை சொல்லலாம் பரிசையா லிஸ்ட் போட்டு இது எங்க ஆரம்பிக்கிறதுனே தெரியல, அதனால ஒண்ணுமே சொல்லாம நான் ஸ்டாப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு இறங்கிடுவா. It's as if they have said nothing அப்படிங்கிற மாதிரி. But in reality they have said everything. அதே மாதிரிதான் அது. இவர் வந்து எவ்வளவு அழகா ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கார் பாருங்க. ஏதோ ஆட்சேபனை பண்ற மாதிரி பண்ணியிருக்கார், அப்புறம் அது ஒரு ஏதோ சமாதானம் சொல்ற மாதிரி பண்ணியிருக்கார். பட் ஆனாக்க he has done much more than that அப்படிங்கிறது. வியாஜத்தினாலே உண்டான இந்த 2 ஸ்லோகமும் உயர்ந்த ஸ்துதி ரூபமானதே. சுவாமி தேசிகன் ரொம்ப அதை அனுபவிக்கிறார் பாருங்க. ஆஹா, இந்த மாதிரி ஆட்சேபனை பண்ற மாதிரியும், அந்த மாதிரி அப்ஜெக்ட் பண்ற மாதிரியும், சமாதானம் சொல்ற மாதிரியும் சொல்லி எவ்வளவு அழகா சொல்லிட்டா தாயாருடைய குணங்களை அப்படிங்கிற மாதிரி அவர் ரொம்ப அனுபவிக்கிறார் அவர். அப்புறம் வந்து உன் அருள் இருக்குமேயானால் தாயே, உன்னுடைய அருள், உன்னுடைய அனுகிரகம் எனக்கு இருக்கும்னாக்க சர்வேஸ்வரனிடத்திலும் எனக்கு பயம் இல்லை என்கிறார். அதாவது இந்த லோகநாத தைத்தை அப்படின்னு சொல்றாரு இல்லையோ, அதாவது லோகநாதன் எதுக்கு அவனை சொல்றாருங்கிறதுக்கு சொல்றார். என்னாக்க அதாவது உங்ககிட்ட பயம் இல்லைன்னு உத்தரம் இல்லை, எனக்கு அவங்ககிட்டயே பயம் இல்லைன்னு சொல்றதுக்காண்டி அவன் பேரை இழுக்கிறார் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். லோகநாத, உலகங்களுக்கெல்லாம் தலைவனான அவனுக்கு தையத்தை, அவனுக்கு பிரியமானவளை அப்படிங்கிற மாதிரி. சோ உன் அருள் இருக்குமே, உன்னுடைய கட்டாட்சம் எனக்கு இருக்கும்னாக்க தாயே, எனக்கு அவனை பத்தி பயம் இல்லை, எம்பெருமானை பத்தி கூட பயம் இல்லை அப்படிங்கிறார். சர்வேஸ்வரன் இடத்திலும் எனக்கு பயம் இல்லை என்று கூறுகிறார் லோகநாத தைத்தே என்று. இங்கு தைத்தா என்ற சொல்லானது வல்லபை ஆதல் என்ற தன்மையை குறிப்பது. ஸோ வல்லபாங்கிறதும் அந்த இதுவும் கிட்டத்தட்ட ஒரே மீனிங் தான். டார்லிங்னு அர்த்தம், ஸ்வீட் ஹார்ட்னு அர்த்தம். இட்ஸ் நாட் பத்னி அப்படிங்கிற அர்த்தம் இல்லை, டார்லிங் ஸ்வீட் ஹார்ட். ஏன்னா பத்னிங்கிறது வந்து இட்ஸ் ஜஸ்ட் ஒரு ஃபார்மல் இது கனெக்ஷன் சொல்றது. But that's why you can have a spouse without having real affection towards that spouse. அந்த மாதிரி இல்லை. So the more important thing is they have affection toward each other, they have love toward each other. அதனால அதை முக்கியமா எடுத்து சொல்லணுங்கிறதுக்காண்டி வல்லபா அப்படிங்கிற வார்த்தையை சில சமயம் யூஸ் பண்றாரு. இங்க தாந்தே தைத்தேன்னு சொல்றார், அது மாதிரிலாம் சொல்றார். ஸோ இங்க தைத்தா என்ற சொல்லானது வல்லபயாதல் தன்மையை குறிப்பது. எல்லாவற்றினுடைய பய அபயங்களுக்கும், பயாபயங்களுக்கும்னாக்க பய பிளஸ் அபயங்களுக்கும் காரணமான சர்வேஸ்வரனும் உன் எண்ணத்தினை மீறமாட்டான் என்பது உட்கருத்து. அதாவது சொல்றார், உலகத்துல வந்து பயங்களுக்கு யாரு காரணம் அப்படின்னாக்க எம்பெருமான் தான் காரணமா.
அபயத்துக்கு யாரு காரணம்? அதுக்கும் எம்பெருமான் தான் காரணமா? சுவாமி எப்படி எம்பெருமான் எப்படி பயத்துக்கு காரணம் அப்படின்னாக்க, ஆமா நம்ம எக்கச்சக்கமா தப்பு பண்றோமோ இல்லையோ, இவ்வளவு தப்பு பண்றோமே, இவன் வந்து கையில ஒரு ஸ்டிக் ஒண்ணு வச்சுட்டு இருக்கானே, இவன் நமக்கு தண்டனை தான் கொடுத்துருவானோ, பனிஷ்மெண்ட் தான் கொடுத்துருவானோ அப்படிங்கிற பயம் இருக்கு இல்லையா? அந்த பயத்தை உண்டு பண்றதுனால அந்த பயம் வந்து அவங்ககிட்ட இருந்தா வருது. ஆனா அந்த பயத்தை போக்குறதுக்கு அபயம் சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மிதி யாச்சதே அபயம் சர்வ பூதேபியோன்னு சொல்றாரோ இல்லையோ, அந்த விதத்துல அந்த அபயம் கொடுக்கறதும் அவன் தானே. அந்த பய அபயங்களுக்கும் காரணம், ரெண்டுத்துக்குமே காரணம் அவன் தான். அப்படிப்பட்ட சர்வேஸ்வரனும் உன் எண்ணத்தினை மீற மாட்டான். உன்னுடைய சங்கல்பத்துக்கு எதிராக ஒன்னும் பண்ண மாட்டான். உன் எண்ணத்தினை மீற மாட்டான் என்பது உட்கருத்து. இந்த இரண்டு விழியாலும் ஸ்தோத்திரத்துக்கு விஷயதையினுடையவும் ஔச்சித்யத்தினுடையவுமான அதிசயமும் குறிப்பிடப்பட்டது. அதாவது இந்த ரெண்டு விழியாலும், விழினாக்க கூப்பிடுறது, லோகைக ஈஸ்வரி அப்படின்னு ஒருத்தர் கூப்பிடுறார். லோக ஏக ஈஸ்வரி அப்படிங்கிற மாதிரி லோகத்துக்கு ஒரே ஈஸ்வரன் இருக்கான், அந்த ஈஸ்வரனுடைய பத்னி அப்படிங்கிறது லோகைகேஸ்வரி. அப்புறம் லோகநாத தைத்தை, லோகத்துக்கு நாதனான எம்பெருமானுடைய பிரியமானவளைன்னு ரெண்டு தரம் கூப்பிடுறாரோ இல்லையோ, இந்த ரெண்டு விழியாலும், விழினாக்க கூப்பிடுறது, ஸ்தோத்திரத்துக்கு விஷயதையினுடையவும், அதாவது நீதான் சப்ஜெக்ட்ங்கிறத சொல்றதுக்காக வேண்டியும், ஔச்சித்யம் நீ உச்சிதமாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி, உச்சிதமாக இருக்கிறதுங்கிற அந்த அதிசயத்தையும் குறிப்பிடப்பட்டது அப்படிங்கிறது. இப்படிப்பட்ட உண்மை ஆசிரியத்தவனான எனக்கு உம்மிடத்திலும் கூட பயம் இல்லை, எம்பெருமான் கிட்ட பயம் இல்லைங்கிறத இந்த லோகநாத அப்படிங்கிற பேரை கூட்டதுனால எம்பெருமான் கிட்ட பயம் இல்லைங்கிற அர்த்தத்தை சுவாமி தேசிகன் கற்பிச்சுக்கிறார். அதே மாதிரி உங்ககிட்டே பயம் இல்லை தாயே அப்படின்னு சொல்றாராம். இப்படிப்பட்ட உண்மை ஆசிரியத்தவனான எனக்கு உங்ககிட்ட நான் சரணாகதி அடைஞ்சிருக்கேனோ இல்லையோ, எனக்கு உம்மிடத்திலும் கூட பயம் இல்லை தாயே, உங்ககிட்ட கூட எனக்கு பயம் கிடையாதுன்னு சொல்றாராம். தாந்தே தயாந்தே விதன் அப்படிங்கிற மாதிரி, இந்த விதன்கிற வார்த்தை தான் எனக்கு தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி, நீ தயா எக்கச்சக்கமா இருக்குங்கிறது தெரிஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி. பட் இன்னொரு அர்த்தம் என்னன்னாக்கா, அந்த விதன்கிறது என்ன தெரிஞ்சுட்டேன்னாக்க, அடியனுடைய சொரூபம்ங்கிறது தாசத்துவம் அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டேன். உங்க ரெண்டு பேருக்கும் சிவபத்தி ஆகிய ஸ்ரீமன் நாராயணனுக்கு தாசனா இருக்கணுங்கிறது தெரிஞ்சுட்டேன். அதைத்தான் நன்கு அறியப்பட்ட அப்படின்னு சொல்றார். நன்றாக எனக்கு தெரிஞ்சிருக்கிற அப்படிங்கிற மாதிரி, நன்கு அறியப்பட்ட தாசிய பாவத்தை உடையவனும் கிருபையை உண்டாக்கவல்ல தீன அவஸ்தையை அடைந்தவனும். அதாவது எனக்கு தாசத்திய பாவம் இருக்கு, அது ஒண்ணு. அப்புறம் நான் எவ்வளவு தீனனா இருக்கேன் பாரு, அந்த அகிஞ்சனா இருக்கேன் பாரு அப்படிங்கிற மாதிரி, கிருபையை உண்டாக்கவல்ல அது தீன அவஸ்தையை அடைந்தவனும். ஏன்னா அந்த தீனனா இருக்கிறது சரணாகதிக்கு இந்த ஆக்கிஞ்சன்யம்னு சொல்றாளோ இல்லையோ, இந்த சுவாமி தேசிகன் ஞாச தசகத்துல பார்த்திருக்கோமோ இல்லையோ, ஞஸ்யாம்ய கிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜிதஹ விஸ்வாச பிரார்த்தனா பூர்வம் ஆத்மரக்ஷாபரம் துவயி. அந்த 5 அங்கங்களை வச்சு நான் பிரபத்தி பண்றேன்னு சொல்றாரோ இல்லையோ, நெஸ்யாமி அகிஞ்சனம், நெஸ்யாமி அகிஞ்சனம், ஆகிஞ்சன்யம் எனக்கு இந்த கையாலாகாதவன் அப்படிங்கிறது அதான் அகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோ அந்நியவர்ஜித. அல்ல அந்த அனுகூலிய சங்கல்பம், அந்த மாதிரி பிராத்திகூலிய வர்ஜனம் அதெல்லாம் வச்சுட்டு நான் சரணாகதி பண்றேன்னு சொல்றாரோ இல்லையோ, அதான் சொல்றேன். அந்த தீன அவஸ்தையை அடைந்தவனும், நான் ஆகிஞ்சன்யன் ஏழ்மையானவன், எனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் தீன அவஸ்தையை அடைந்தவனும், அந்த ஆக்ஞாதி லங்கனத்திலிருந்து ஓய்ந்த, அதாவது ஆக்ஞைகளை லங்கனம்னாக்க வயலேட் பண்றது, சோ அந்த பிராத்திகூல்ய வர்ஜனம், சோ அந்த ஆக்ஞாதி லங்கனத்திலிருந்து ஓய்ந்த ஆக்ஞைகளை, அதாவது எம்பெருமானுடைய சங்கல்பம், எம்பெருமானுடைய விஷஸ், எம்பெருமானுடைய கமாண்ட்ஸ், அதை லங்கனம்னாக்க வயலேட் பண்றது அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி வயலேஷன் இல்லாமல் ஓய்ந்த எண்ணம் உடையவனாக்க அந்த மாதிரி பண்ணணுங்கிற ஆசையே இல்லை, அந்த எண்ணத்தெல்லாம் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி, அதான் நம்ம பிராத்திகூல்ய வர்ஜனம்னு சொல்றோமோ இல்லையா. அதான் கிஞ்சன அகிஞ்சனாக்க எனக்கு ரொம்ப நான் ஏழ்மை அப்படிங்கிற மாதிரி, எனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி, அதனால மேல கருணை கொண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி. அகிஞ்சன ஸ்ரீமன் அனுகூலோன்யவர்ஜித, அனுகூலம்னாக்க எம்பெருமானுக்கு ஆனுகூல்ய சங்கல்பம்னு சொல்வாளோ, எம்பெருமானுக்கு பிடிச்ச விஷயங்களே நான் பண்ணுவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி அந்நிய வர்ஜித்தனாக்கா பிராதிகூல்ய வர்ஜனம், எம்பெருமானுக்கு பிடிக்காதத, அதுதான் ஆக்ஞாதி லங்கனம். அது எம்பெருமானுக்கு பிடிக்காத விஷயங்களை
அந்த வயலேட் எம்பெருமானுடைய கமாண்ட்ஸை வயலேட் பண்றதை நான் விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அங்கனத்திலிருந்து ஓய்ந்த எண்ணம் உடையவனுமான பிரபன்னனே. அப்படிப்பட்ட பிரபன்னன் தான். அதனால் அவன் தான் இங்கு இந்த தாந்த சப்தத்திற்கு பொருளாக கருதப்பட்டவன். தாந்தனாக்க அந்த எளிமையாக வணங்கி நிற்கிறான் இல்லையோ, அந்த தாசத்துவத்தோட அந்த மாதிரி ஒரு ஆக்கிஞ்சனா நிற்கிறான் இல்லையோ, அதே மாதிரி ஆனுகூல்ய சங்கல்பம் பிராதிகூல்ய வர்ஜனம் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிற ஒருத்தன் தான் அந்த தாந்த சப்தத்திற்கு பொருளாக கருதப்பட்டவன் அப்படிங்கிறது. இது தாயாதல் தன்மையால் ஏற்பட்ட வாத்சல்யாதிசயத்தை உடைய உன்னுடையதான, அதாவது பாருங்க எப்படி அழகா சொல்றாருன்னு, அதாவது நீ தாய், எல்லா உலகத்துக்கு தாய், அந்த தாய் ஆகிற தன்மையால அதனால ஏற்பட்ட, அதனால உனக்கு இருக்கிற வாத்சல்யாதி அதிசயத்தை, வாத்சல்யம் போன்ற குணங்கள் மகிமைகளை உடைய உன்னுடையதான, அப்படிப்பட்ட உன்னுடைய அப்படின்னு தாயாரை பத்தி சொல்றார். தாந்த புருஷனிடத்தில் இருக்கின்றதான, தாந்தனாக்க கட்டுப்பட்ட, உனக்கு கட்டுப்பட்ட புருஷனிடத்தில் இருக்கின்றதான பகவத் கருணையை விட, அவனுக்கு உனக்கு கட்டுப்பட்ட எம்பெருமானுடைய கருணை இருக்க, அதை விட மிகச் சிறந்ததான கருணையை, அது அந்த மாதிரி அதை விட பெரிய காருண்யம் உங்ககிட்ட இருக்கு தாயே. அந்த கருணையை நான் எனக்கு உனக்கு இருக்குன்னு மாத்திரம் இல்ல, அது உனக்கு இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அந்த கருணையை அறிந்தவனாக உள்ள நான் இவ்வாறு பிரபன்னனாய் உள்ளமையால் பயமற்றவன். அதனால இவ்வளவும் தெரிஞ்சிருக்கு எனக்கு, எம்பெருமானை விட உனக்கு காருண்யம் ஜாஸ்தி இருக்குங்கிறது எனக்கு தெரியும். அது அதனால நான் இந்த மாதிரி எனக்கு பயமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றார். அது இவ்வாறு பிரபன்னனாய் உள்ளமையால் பயமற்றவன் என்பது கொண்டு கூட்டின் பொருளாகும். அன்றிக்கே இல்லாட்ட ஆல்டர்னேட்லி வணக்கமுடையவன் என்பதை மட்டும் கூறுகின்ற சொல்லாகவும் தாந்த சப்தம் இருக்கலாம். அதாவது வெறும்ன சேர்ந்த இதெல்லாம் பிரபத்தி விபத்தி இந்த மாதிரி அந்த 5 அங்கங்கள் அதெல்லாம் கூட கண்டு காட்டாலும், ஈவன் இஃப் யூ இக்னோர் ஆல் ஆஃப் தோஸ் திங்ஸ், அந்த தாந்தங்கிற சப்தம் நான் உனக்கு ஐ எம் ஹம்பிள் டு யூ அப்படிங்கிற அர்த்தம், அது மாத்திரம் அர்த்தம் இருந்தா கூட இருக்கலாம். அன்று வணக்கம் உடையவன் என்பதை மட்டும் கூறுகின்ற சொல்லாகவும் தாந்த சப்தம் இருக்கலாம். அந்த வார்த்தைக்கு அது கூட அர்த்தமாக வச்சுக்கலாம். வணக்கம் மட்டும் உடையவனிடத்திலும் அன்றோ அவளுக்குள்ள விசேஷ அபிமானமானது அவளாலேயே கூறப்பட்டுள்ளது. அதாவது தாயாரே சொல்லியிருக்காளாம், எங்கிட்ட யாராவது வணக்கமாக இருந்த, வணக்கம்னாக்க ஒரு இதோட ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ஒரு ஹம்பிளா இருக்கிறது, அப்படிப்பட்ட எங்கிட்ட ரெஸ்பெக்ட்ஃபுல்லா ஹம்பிளா யார் இருக்காளோ அவா அவாகிட்ட எனக்கு எக்கச்சக்கமா பிரியம் உண்டு அப்படிங்கறத தாயாரே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. எங்க இதுல சொல்லியிருக்கான்னாக்கா மகாபாரதத்துல லக்ஷ்மி சம்ஹிதான்னு ஒண்ணு இருக்கு, சாந்தி பருவத்துல. அதுல தாயார் சொல்றாளா, என்ன சொல்றாளாம் பாருங்க, அவர் லிஸ்ட் போடுறா. தாயார் சொல்றா, இன்னென்ன ஆட்கள் இருக்கிற இந்த மாதிரி பர்டிகுலர் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் இருந்தாள்னாக்க அவளுடைய மனசுல நான் எப்பவுமே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன மாதிரி மனுஷன்னாக்க, என்றும் தர்மத்தில் ஈடுபட்டவனிடத்தும், எப்பவுமே தர்மமே தர்ம வழியிலேயே போயிட்டு இருக்கானே, அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தாக்க அவங்கிட்ட நான் இருந்துட்டே இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி. மகா புத்திமானிடத்தும், புத்திமானிடம்னாக்க புத்திமானாக்க என்ன அர்த்தம்? இட்ஸ் நாட் தட் யூ கேன் டு a 20 digit multiply 20 digit numbers in mentally. அது அந்த மாதிரி புத்திமான் இல்லை. இந்த மாதிரியான இந்த ஸ்வரூபம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி இருக்கிறவன் அதான் மகா புத்திமானிடத்தும். பிரம்மனிஷ்டனிடத்தும், எம்பெருமான் கிட்ட ஒரு சரணாகதி பண்ணி அடிமையாக அவங்ககிட்ட ஈடுபட்டு இருக்கிறவன்கிட்டையும், உண்மை பேசுபவனிடத்துலையும், ஒன் who always speaks the truth, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்டையும். அப்புறம் this is the key part that Swami Deshikan is referring to, வணக்கம் உடையவனிடத்தும். யார் என்கிட்ட ஹம்பிளா இருக்காளோ, என்கிட்ட நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த ஒரு ஹியூமிலிட்டியோட இருக்காளோ, அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வணக்கம் உடையவனிடத்தும், தானம் செய்பவனிடத்தும், தவிர தானம் பண்றவா அந்த மாதிரி இருக்காளோ, அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட நான் என்றுமே வசிக்கின்றேன் அப்படின்னு மகாபாரதத்துல லக்ஷ்மி சம்ஹிதால சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஸ்லோகம் எங்க இருக்கு சுவாமினாக்க, இந்த ஸ்லோகங்கள் பாருங்க. தர்ம நித்யே மகாபுத்தௌ பிரம்மண்யே சத்யவாதினி பிரஸ்ரிதே தானசீலே ச சதைவ நிவசாம்யகம் அப்படிங்கிற மாதிரி. அதாவது தர்ம நித்தியே, எப்பவும் தர்ம வழிகளிலே ஃபாலோ பண்றவன், அது மாத்திரம் இல்ல மகாபுத்தவ், மகா புத்திமானாக உள்ளவன், பிரம்மண்யே எம்பெருமான் கிட்ட ஈடுபாடு உள்ளவன், அது மாத்திரம் இல்ல சத்தியவாதினி, எப்பவுமே உண்மை பேசுறவன்,
அது மாத்திரமல்ல பிரஸ்ருதே வணக்கம் உடையவன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஒரு ஹம்பிளா இருக்கிறவன், ஹியூமிலிட்டியோட இருக்கிறவன், தானசீல இது மாதிரி தானம் பண்றவன் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஆள்கிட்ட நான் வந்து அந்த சதைவ நிவசாமியகம் அப்படிங்கிற மாதிரி, சதைவனாக்க எப்பவுமே ஆல்வேஸ் அர்த்தம், நிவசாமியகம்னாக்க நிவசாமி அகம், ஐ ரிசைட் அப்படிங்கிற அர்த்தத்துல. சரியா? சோ அதை வந்து சொல்றாரு. சோ அது வந்து என்ன சொல்றதுனாக்க, அதாவது சுவாமி தேசிகன் என்ன சொல்றாருனாக்க, சரணாகதி இரணாகதி அதெல்லாம் விட்டுட்டு எழுதினாலும் கூட வணக்கம்னு ஒண்ணு இருக்கு, ஹியூமிலிட்டின்னு ஒண்ணு இருக்கு. அவங்ககிட்ட ஒரு தாயார்கிட்ட ஒரு வணங்கி ஒருத்தன் நின்னான்னாக்க அதுவே அவளுக்கு பூர்வம் அப்படிங்கிற அர்த்தத்துல அவளே சொல்லியிருக்கா அப்படிங்கிற மாதிரி, தானம் செய்பவனிடத்தும் நான் என்றுமே வசிக்கின்றேன் என்று சொல்லியிருக்கா அப்படிங்கிறது. இவ்வாறாய கருணா விசேஷமானது. அதாவது இந்த 2வது ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்க அவளுடைய காருண்யம் எவ்வளவு இருக்குங்கிறத சொல்றாரு ஆளவந்தார், சுவாமி ஆளவந்தார். அதனால அந்த காருண்யத்தை பத்தி நிறைய இந்த ஸ்லோகம் படிக்கிறச்சே நமக்கு மற்ற எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறாரு அவர். அதான் அது ஒண்ணு. அப்புறம் அந்த இவ்வாறாய கருணா விசேஷமானது, கருணா இது வந்து கருணா கிரானத முக்கி அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்லோகத்தை ஒண்ணு கொடுக்குறாரு பாருங்க. அதாவது இந்த ரைட் சைடுல கொடுத்துருக்கேனோ இல்லையோ, அதாவது யோக க்ஷேமவஹா சர்வ சுலபேச்சா கிரியாத்மிகா கருணா கிரானதமுகி கமலாட்சி சசி பிரபா அப்படிங்கிறது வந்து இந்த லக்ஷ்மி சகஸ்ரநாமத்துல வருது. அது அந்த லக்ஷ்மி என்ன அர்த்தம்னாக்க, இந்த கருணா கிரானத முக்கின்னா என்ன அர்த்தம்னாக்க, கருணையால முன் வளைந்த முகத்தை உடையவள் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது வந்து எப்போ வந்து அதாவது நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை இமேஜின் பண்ணிக்கோங்க, அவளோட ஒரு தாயார், நம்ம வந்து ஒரு சின்ன குழந்தை. சோ நம்ம வந்து அவளோட குழந்தை வந்து தாயாருக்கு முன்னாடி இருந்தாக்க தித்துருண்டா இருக்குமோ இல்லையோ, அதை பார்க்கறச்சே அவளுக்கு வந்து கீழே குனிஞ்சுதானே பார்க்கணும் அவ. சோ அந்த கீழே எப்போ நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படிங்கிற நம்மளையே பார்த்துட்டு இருக்கிறதுனால, அதாவது நம்ம she doesn't ignore us, பராமுகமா இல்லை, நம்மளையே பார்த்துட்டு இருக்கலாம். அதனால அவருடைய முகம் வந்து எப்பவும் குறிஞ்சுட்டே இருக்குமா. அந்த விதத்துல முன் வளைந்த முகத்தை உடையவர் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். கருணா கிரானத முக்கி அப்படிங்கிற மாதிரி. சோ அதுவும் வந்து அவருடைய கருணையை காமிக்கிறது. கருணையால் முன் வளைந்த முகத்தை உடையவள் என்று இவருடைய பெயராலேயே வெளியிடப்பட்டுள்ளது அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி அஷ்டோத்திர சகஸ்ர நாமங்களிலும் படிக்கப்பட்டுள்ளது கருணாம் வேத மாத்திரம் அப்படின்னு. கருணாம் இது வேத மாத்திரம் கதையில சொல்றது அவருடைய கருணையை பத்தி. கருணையை அதிகமாக உள்ளமையால் இவர் கருணை என்ற சொல்லாலே கூறப்பட்டுள்ளார். கருணாங்கிற வார்த்தை வந்து அந்த கருணையை, ஸ்ரீதேவியைன்னு சொல்றதுக்கு அந்த கருணை அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா ஷீ இஸ் தி எம்பாடிமெண்ட் ஆஃப் காருண்யம் இல்லையா, அதனால அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி. அதனால நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. இந்த தாயாருக்கு காருண்யம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரி. அந்த காருண்யத்தை தான் இவர் வந்து அப்பீல் பண்றார் சுவாமி ஆளவந்தார் வந்து. இவ்வளவு காருண்யம் இருக்கிற நீ வந்து எப்படி தாயை மேல கோச்சிப்ப, அதனால அடியே நிர்பயமா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? அதான் இன்னொன்னு வந்து லக்ஷ்மி தந்திரம் அப்படிங்கிறதுல இருந்து அந்த காருண்யத்தை பத்தி இன்னொன்னு இருக்கு. லக்ஷ்மியா சஹ ரிஷிகேஷே தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷக சர்வ சித்தாந்தே வேதாந்தே பிச்சகீயதே அப்படிங்கிற மாதிரி. இந்த லக்ஷ்மியா வந்து அதாவது ரிஷிகேஷனான எம்பெருமான் இருக்கானே, சக அவன் கூட இருக்கிற இந்த லக்ஷ்மியா தேவி இருக்காள, அந்த தேவியா வந்து காருண்ய ரூபையாவான், கருணையே வடிவெடுத்தாக எப்படி இருக்கும், அதான் அந்த தாயார் அப்படிங்கிற மாதிரி இந்த லக்ஷ்மி தந்திரத்தை சொல்றது. லக்ஷ்மியா சக ரிஷிகேஷே தேவ்யா காருண்ய ரூபயா அப்படின்னு சொல்லிட்டு ரக்ஷக சர்வ சித்தாந்தே. அவ வந்து அப்படிப்பட்ட எம்பெருமான், இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியோட கூட இருக்கிற எம்பெருமான், அதாவது கருணையே வடிவான லக்ஷ்மி தேவியோட கூட இருக்கிற எம்பெருமான் வந்து ரக்ஷக சர்வ சித்தாந்தே, அவன் நம்மளை காப்பாத்துவான் அப்படின்னு எல்லாத்தையும் சர்வ சித்தாந்தே எல்லா சாஸ்திரங்கள்லயும் சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, வேதாந்தே அபீச்ச கீயத்தை, வேதங்கள்லயும் கூட சொல்லியிருக்கு, அதுலயும் கூட கீயத்தை, அதுலயும் கூட பிரைஸ் பண்ணிருக்கு இவாள அப்படிங்கிற மாதிரி இந்த லக்ஷ்மி தந்திரத்துல சொல்றது. அந்த விதத்துல வந்து தாயாரோட கருணைக்கு வந்து அளவே கிடையாது, அதை பத்தி சொல்ற ஸ்தோத்திரங்களுக்கும் லிமிட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. சரியா? சோ 2வது ஸ்லோகத்தை வந்து நீங்க பண்றச்சு அது முக்கியமா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னாக்கா, ஜஸ்ட் முதல் ஸ்லோகம் வந்து தாயாருடைய பரத்துவத்தை சொல்ற மாதிரி சொல்றது, 2வது ஸ்லோகம் வந்து அவருடைய சௌலபியம், அவருடைய காருண்யம் அப்படிங்கிற மாதிரி குணங்களை சொல்றது அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சோ இது வந்து கம்ப்ளீட்ஸ் அவர் வியாக்கியானம் ஆஃப் தி செகண்ட் ஸ்லோகம். அதாவது சுவாமி தேசிகன் இதை விட இன்னும் கொஞ்சம் வியாக்கியானம் கொடுத்திருக்காரு அவர். பட் இருந்தாலும் டைம் வேணுங்கிறதுக்காக வேண்டி I've selected some key portions, but still they give you enough of an idea about the meaning of this ஸ்லோகம். சரியா? அப்புறம் நான் ஒண்ணே ஒண்ணு சொல்லிடுறேன். அது வந்து அதாவது
சில இது சொல்றோம் இல்லையோ, அதாவது இப்போ ஒரு ஸ்லோகம் ஒண்ணு பார்த்தேன். அது எம்பெருமானுடைய தேவத்துவம் வந்து இட் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்ரத்தா சூக்தத்துல ஒண்ணு சொல்லியிருக்கு அப்படிங்கிற மாதிரி அப்படியே நம்ம பார்த்தோம் இல்லையோ. அதாவது அவளாலதான் அவனுடைய தேவத்துவம் வருது அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி சுவாமி ஆளவந்தார் வந்து ஸ்தோத்திர ரத்னத்துல ஸ்ரீக்கு ஸ்ரீயாக இருப்பது யார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி அது வந்து எம்பெருமான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாள் இல்லையோ. ஸோ சில சமயங்கள்ல பார்த்தாக்க ஒரு ஸ்லோகத்தை பார்த்தேன்னாக்க இவள்னால எம்பெருமானுக்கு குளோரி அப்படின்னு வரும். சில ஸ்லோகங்கள் பார்த்தேன்னாக்கா அவனால இவளுக்கு குளோரி அப்படிங்கிற மாதிரி வருது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து டு தே கான்ட்ரடிக்ட் ஈச் அதர் அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து சுவாமி தேசிகன் அதை அட்ரஸ் பண்றாரு அவர். அதாவது வாட் டு வி மேக் ஆஃப் திங்ஸ் தட் சே ஷீ கெட்ஸ் ஹர் க்ளோரி ஃப்ரம் ஹிம் அப்படிங்கிற ஒரு சில இதுகள் சொல்றது, அல்லது ஹீ கெட்ஸ் ஹிஸ் க்ளோரி ஃப்ரம் ஹர் அப்படிங்கிற மாதிரி சில இதுகள் சொல்றது அப்படிங்கிற மாதிரி. அதான் சொல்றாரு அவர், மேதா ஸ்ரத்தா சரஸ்வதி, இந்த அகம் ஸ்ரத்தாச மேதாச என்ற ஸ்மிருதிகளாலே விவரிக்கப்பட்டதான இந்த இதை நம்ம பார்த்தோமா இல்லையா. ஸ்ரத்தையா தேவோ தேவத்துவம் அஷ்ணுதே, இந்த ஸ்ரத்தா அப்படிங்கிற தாயார் கிட்டே இருந்து தேவனான எம்பெருமானுக்கு அவனுடைய தேவத்துவமே அஷ்ணுதே, அதுல இருந்து தான் வருது அப்படிங்கிற ஸ்ருதினால, அப்படிங்கிற வேத வாக்கியத்தினால பத்னிக்கு அதீனமான, பத்னிக்கு கீழே, ஸோ லோவர் தென் ஹிஸ் பத்னி, உத்கர்ஷம்னா மகிமைன்னு வச்சுக்கோங்க, மேன்மை அப்படிங்கிற மாதிரி. ஸோ பத்னிக்கு அதீனமான உத்கர்ஷத்தை உடைமை பரனான எம்பெருமானுக்கு உள்ளதாக தோன்றுகின்றது. சுவாமி இது சொல்றதை பார்த்தாக்க எம்பெருமானுக்கு வந்து தன்னுடைய பத்னியை விட கொஞ்சம் லோவர் லெவல் ஆஃப் உத்கர்ஷம், அது மகிமை இருக்கும் போல இருக்கே அப்படின்னு தோன்றது அப்படின்னு நமக்கு தோணலாம். என்றால் அதாவது என்னன்னாக்கா அதுக்குதான் சுவாமி தேசிகன் சொல்றாரு, டோன்ட் பி கன்ஃபியூஸ் பை தீஸ் கைண்ட்ஸ் ஆஃப் திங்ஸ். அதாவது நீங்க இமேஜின் பண்ணீங்க ஒரு சூரியனையும் அதனுடைய லைட்டையும் இமேஜின் பண்ணிக்கோங்க. சுவாமி லைட்னால சூரியனுக்கு பெருமை அப்படின்னு சொன்னாக்க, அல்லது சூரியனால லைட் வருது அப்படின்னு சொன்னாக்க, ஸோ ரெண்டும் சொல்லலாம். சூரியன் இருக்கிறதுனால வெளிச்சம் வருது, அந்த வெளிச்சம் கொடுக்கறதுனால சூரியனுக்கு பெருமை இல்லையா. ஸோ அந்த விதத்துல வந்து சூரியனால ஒளி வருது, அந்த ஒளியினால சூரியனுக்கு பெருமை. ஸோ அந்த விதத்துல இட் கோஸ் இன் போத் டிரெக்ஷன்ஸ். அதனால ஒருத்தருக்கிட்டே இருந்து க்ளோரி இன்னொருத்தருக்கு போறது அப்படின்னாக்க தட்ஸ் நாட் ஸ்பீக்கிங் நெகட்டிவ்லி அபவுட் தி அதர் பர்சன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். எனக்கு இயல்பாகவே சித்தமான அதிசயத்தை உடைய சூரியனுக்கு ஒளியின் சேர்க்கையினாலே போன்று திருவுக்கும் திருவானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ அப்படி எம்பெருமா திருவுக்கும் திருவானவன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். இதுதான் நம்ம இவ்வளவு சொல்றாளோ இல்லையா, சீதா தேவியும் சொல்றாளோ இல்லையா, தன்னுடைய இல்ல ராவணன் கிட்ட பேசுறச்சு சொல்ற, நீ நினைச்சுட்டு இருக்கியா ராவணா, நானும் ராமனும் தனின்னு நினைச்சுட்டு இருக்கியா, நானும் அவனும் சூரியனும் ஒளியும் மாதிரி இணைப்பு பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாளோ இல்லையோ. அது மாதிரி என்ன சொல்றாருனாக்க சூரியன் ஒளி இது ரெண்டுத்தையும் எடுத்துனாக்க இதுல இருந்து அது வருது, அதனால இதுக்கு பெருமை அப்படிங்கிற மாதிரி வருது. அதனால வந்து ரெண்டுமே வந்து ஈக்குவல் அப்படிங்கிற அர்த்தத்துல அது. ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த திவ்ய தம்பதி வந்து ரொம்ப முக்கியம். அது அந்த திவ்ய தம்பதி தான் நம்மளுடைய பர தேவதைகள் அப்படிங்கிற அர்த்தத்துல சொல்றாரு அவர். இயல்பாகவே சித்தமான அதிசயத்தையுடைய சூரியனுக்கு ஒளியின் சேர்க்கையினாலே போன்று, ஒளி சேர்ந்ததுனாக்க, லைட் சேர்ந்ததுனாக்க எப்படி இருக்கும், அது மாதிரி திருவுக்கும் திருவானவன் அவன் அப்படிங்கிற மாதிரி என்று கூறப்பட்ட பகவானுக்கு தன் மனைவியால் வரும் வேறு சிறப்பும் இருப்பதால் குற்றம் ஒன்றும் இல்லை. அவனுக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா அவனுக்கு க்ளோரி இருக்கு, மகிமை இருக்கு, அவனுக்கு வைபவம் இருக்கு. அதோட அவனுக்கு if he gets some additional வைபவம் from being the தாயார்ஸ் the consort, that's fine, there's nothing wrong with that அப்படிங்கிற மாதிரி சொல்லி இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்கிறார் பாருங்க. மிகவும் அழகு உடையவனே ஆபரணத்தாலும் மிளிரும் தன்மையை பெறுகின்றான். அதாவது ஒருத்தனை வந்து ஆபரணங்கள் போட்டதுனால இன்னும் கொஞ்சம் அழகாரான்னாக்க அவனுக்கு முதல்ல கொஞ்சம் அழகு இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அதாவது இப்ப சப்போஸ் நீங்க வந்து தெருக்கோடியில வந்து ஒரு கழுதை ஒண்ணு இருக்கு, இந்த குட்டி சவர் பக்கத்துல ஒரு கழுதை நின்று இருக்கு. நீங்க அந்த கழுதையை பிடிச்சிட்டு ஆத்துக்கு அழைச்சிட்டு வரேள், அது பெருசா ஒரு அரசியல்வாதிகளுக்கு போற மாதிரி பெருசா ஒரு மாலை ஒண்ணு போடுறேள், அப்புறம் புதுசா இது வந்து லேட்டஸ்ட் பெர்ஃப்யூம் ஒண்ணு வாங்கி வந்து உடம்பு ஃபுல்லா தடவி விடுறேள், அப்புறம் ஒரு இது செயின் மாதிரி எல்லாம் போடுறேன். அதெல்லாம் போட்டாக்க அதை அழகுபடுத்துறதா நினைச்சுட்டு எல்லாத்தையும் பண்றேன். இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறமா அந்த கழுதை அழகாக போயிடுறதா? இஸ் இட் கோயிங் டு வின் அந்த மிஸ் யூனிவர்ஸ் பேஜெண்ட் அந்த மாதிரி வின் பண்ண போறதா? இல்ல. ஏன்னா அதுக்கு பிகினிங்ல அழகு இருந்தா தான் நீங்க பண்ற மற்ற விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த மாலை போடுறது, பெர்ஃப்யூம் போடுறது, அந்த மாதிரி ஆபரணங்கள் போடுறது, அதெல்லாம் வந்து பண்ணும் அது. ஸோ அதனால வந்து the fact that எம்பெருமானுக்கு வந்து இவள் வந்து she adds to her glory, adds to his glory அப்படின்னாக்க அவனுக்கு ஏற்கனவே எக்கச்சக்கமா குளோரிகள் இருந்திருக்குங்கிற அர்த்தம். ஏன்னாக்கா அழகு இருக்கிறவனை தான் இன்னும் கொஞ்சம் அழகுபடுத்த முடியும்.
அழகு இல்லாம ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவன் என்னதான் பண்ணாலும் அவனை அழகுபடுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றார். மிகவும் அழகு உடையவனே ஆபரணத்தாலும் மிளிரும் தன்மையை பெறுகின்றான் என்பன முதலியவற்றில் போல அது மாதிரி சொல்றாரு. ஸோ நம்ம வந்து சில இடங்கள்ல பார்ப்போம் எம்பெருமானால தாயாருக்கு பெருமை அப்படின்னு, சில இன்னொரு இடங்கள்ல பார்ப்போம் தாயார்னால எம்பெருமானுக்கு பெருமை அப்படின்னு. ஸோ ரெண்டுமே தேர் நாட் இன்கம்பேரபிள் வித் ஈச் அதர், போத் ஆஃப் தெம் ஆர் ட்ரூ. அது வந்து இட் டசன்ட் டேக் அவே ஃப்ரம் தேர் க்ளோரி அப்படிங்கிற அர்த்தத்தில் சுவாமி தேசிகன் சொல்றாரு. சரியா? ஓகே, ஸோ அது தட் கம்ப்ளீட்ஸ் அவர் foray into the செகண்ட் ஸ்லோகம். இப்போ வந்து மூணாவது ஸ்லோகம் பார்க்க போறோம். அது ஸோ மூணாவது ஸ்லோகத்தை பத்தி பெரியவாச்சான் பிள்ளை என்ன சொல்றாருனாக்க, மூன்றாவது ஸ்லோகத்தாலே இப்படிக்கு ஒத்த சௌலபியாதி குணங்களை உடைய பெரிய பிராட்டியாருக்கு, அதாவது போன ஸ்லோகத்துல பார்த்தோம் இல்லையோ, இந்த சௌலபியம் அந்த காருண்யம் அந்த மாதிரியான குணங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சௌலபியாதி குணங்களை உடைய பெரிய பிராட்டியாருக்கு ஜெகத் காரணத்துவத்திலும் அந்தர்பாவம் உண்டு என்னும் இடத்தை சொல்லி உபாய கீர்த்தனம் பண்ணப்படுகிறது. ஜெகத் காரணத்துவமும் அவளுக்கு இருக்கு அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல சொல்ல போறார். அப்படின்னா அனர்த்த சுவாமி, ஜெகத் காரணத்துவம்னாக்க உலகத்தை சிருஷ்டி பண்றது, சிருஷ்டி ஸ்திதி இந்த பிரளயம் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, அதை உண்டாக்குறது, அதை சஸ்டெயின் பண்றது, அதை அழிக்கிறது, அதுலயும் கூட அவளுக்கு பங்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த விதத்துல வந்து ஜெகத் காரணத்துவத்திலையும் அவளுக்கு உண்டு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அந்த அந்தர்பாவம் உண்டு என்னும் இடத்தை சொல்லி உபாய கீர்த்தனம் பண்ணப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி, அவள் ஒரு உபாயம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாரு அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜெகத் காரணத்துவங்கிறது இம்பார்ட்டன்ட். இது வந்து எம்பெருமான் மாத்திரம்தான் ஜெகத் காரணத்துவமா அப்படின்னாக்கா இல்ல, தம்பதிகளாக இருந்து ஜெகத் காரணத்துவமா இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அவர். அதுதான் இந்த இதோட இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி ஸ்ரீ பெரியவாச்சான் பிள்ளை சொல்றாரு அவர். ஸோ இதுல வந்து என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து தாயாருடைய கட்டாட்சத்துடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அழகா சொல்றாரு அவர். தாயாருடைய கட்டாட்சம் இருந்ததுனாக்க நல்லா சந்தோஷம் இருக்கும், சுபிக்ஷம் இருக்கும். அது வந்து இன்ஃபேக்ட் என்ன விதமான புருஷார்த்தம் உங்களுக்கு வேணும்னாலும் கூட அது கிடைக்கும். அப்படிங்க புருஷார்த்தம்னாக்க கோல்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய லட்சியம் எதுவோ அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி. அது வந்து அல்ப விஷயங்களா இருந்தாலும் சரி, கிரேட் விஷயங்களா இருந்தாலும் சரி, அதெல்லாம் வந்து தாயாருடைய கட்டாட்சம் இருந்தாக்க நிச்சயமா கிடைக்கும். தாயாருடைய கட்டாட்சம் இல்லைன்னாக்க நிச்சயமா கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இதெல்லாம் சேர்ந்து சொல்லலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமக. சரியா? சர்வம் கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஸ்ரீ ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.